श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीशैलेशदयापात्रम् दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतः सदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव निगमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेव कुलाभिरामम् श्रीमतदङ्घ्रिगुणम् प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च भगताह्वयम् भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेण परकालितिन्दमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम्। அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மணவாள மாமுனிவன் மாறன் மறைக்கு கணவானு தந்தாரிதான் மன்ன புகழ் சேர் மணவாள மாமுனிவன் தன்னருளால் உட்பொருள்கள் தம்முடனே சொன்ன திருவாமொழி நூத்தந்தாதியாம் தேனை உருவாதிருந்த நெஞ்சே ஒத்து. ஸ்ரீமத் வேதவாக விரிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்த பிரவர்த்தகாச்சாரியரான பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியா எழுந்தருளிக்கும் ஸ்ரீ எதிகுரி எதிராஜ நாராயண ராமானுஜிய சுவாமி அவர் பரம கிருபையாலும் எம்ஓபி சேரிட்டிஸ் நிறுவனத்தார் அவருடைய நியமனத்தினாலும் பரமகருணிகள் மணவாள மாமணிகள் அருளி செய்த திருவாமொழி நூத்தந்தாதி அந்த திவ்ய கிரந்தத்தின் பாசுரங்கள் 16 20 பாசுரங்கள் அடியனுக்கு நியமிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பிள்ளைலோகம் ஜீயர் அப்படிங்கிற சுவாமி அற்புதமா வியாக்கியானம் தெரிவிச்சிருக்கார். அதையொத்தி யதா அவகாசம் யதா மதி அடியன் விண்ணப்பம் செய்ய விழைகிறேன். ஸ்ரீகஸ்பதியான சர்வேஸ்வரன் பரம காருணிகத்தோட நித்திய சம்சாரிகளா இருக்கும் நமக்கு உஜ்ஜீவனத்துக்காக வேதம், இதிகாச புராணங்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் இவர்களை பிறப்பித்தருளினார். தானே வந்து பிறந்தார் அவதாரமாக. ஆழ்வார்களை பார்க்கச்சு நமக்கு இவ்வளவு மனுஷா தானே, ஒரு கை கால் இருக்கு, அழறார், சிரிக்கிறார், நம்மள வரதா இருக்கா வாழும் அப்படின்னு தோணிடும். நமக்கும் ஒரு முனிவர்களுக்கும் வியாசர் அதே போல ரிஷிகளுக்கும் வியாசர் வால்மீகி என்ன வித்தியாசம் அப்படின்னா, நமக்கு இன்னும் தேகம் வேற ஆத்மா வேற அப்படி வித்தியாசம் தெரியல, கிள்ளிதான் வலிக்கிறது. அவர்கள் தாங்கள் ஆத்மா அப்படிங்கிற தெரிஞ்சிருந்தோம் ரிஷிகள்லாம். அப்ப நமக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம ஒரு சின்ன கூழாங்கல்லு அப்படின்னா இந்த ரிஷிகள் முனிவர்கள் அவெல்லாம் பெரிய மேருமலை மாதிரி. ஆனா ஆழ்வார்களை பார்க்கறதுக்கு இந்த ரிஷிகள் ஒரு சின்ன கல்லு மாதிரி.
அப்படி என்ன பெருமை ஆழ்வார்களுக்கு அப்படின்னா, பகவான் தானே மயர்வர மதிநிலம் அருள பெற்ற அறிவு அவர்களுக்கு. இந்த ஞானம் அவருக்கு வந்திருக்கு, அது பகவான் தானே கொடுத்தது. ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் தானே தபஸ் பண்ணி சொந்த முயற்சியால அவர்களுக்கு கிடைச்ச ஞானம் அது. ஆனா ஆழ்வார்களுக்கு பகவான் நேர அருளி செய்த ஞானம் என்னவோ அப்படி ஒரு அனுகிரகமா. ஒரு குறிப்பிட்ட ஜீவாத்மாக்களை எடுத்து பகவான் அவளும் இந்த உலகத்தை பிறந்தவாதான். ஆனா அவளுக்கு எப்படி ஒரு பரம அனுகிரகம் பண்ணி ஆழ்வார்கள் ஆக்கியிருக்கார் பெருமாள். ஆக அவர்கள் மல இந்த ரிஷிகளை கம்பேர் பண்ணிட்டு இப்படி இருக்க இந்த ஆழ்வார்கள், அதுல பிரதானமா நம்மாழ்வார். அவன் நம்மாழ்வாருக்கு மத்த ஆழ்வார்கள் எல்லாம் அவயவம். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் 4 பிரபந்தங்கள் அருளி செய்திருக்கிறார். அதுல சாமவேத சாரமா இருக்கிற திருவாய்மொழி அப்படிங்கிற ஆச்சரியமான இவ பிரபந்தம். அது ஏன் அருளி செய்தார்? அவருக்கோ மயவர மதுரிடம் அருளி செஞ்சிருந்தார் பெருமாள். பாவங்களும் புண்ணியங்கள் ரெண்டுமே கிடையாது ஆழ்வார்க்கு. இந்த உலகத்தை இருக்கச்சேவே, இந்த உலகத்தை பிறக்கிறதுக்கே பாவம் இருந்தாதான் பிறக்க முடியும், ஏன்னா பிறக்க முடியாது. கர்மா இருக்கணும், பாவமோ புண்ணியமோ இருக்கணும், அப்பதான் பிறக்கவே முடியும் இந்த உலகத்துல. ஆனா இந்த ஆழ்வாருக்கு ரெண்டுமே கிடையாது. ஆனா பகவான் இந்த ஆழ்வார இந்த உலகத்துல இருக்க வச்சு, சம்சாரத்துல இருக்க வச்சு பாசுரங்களை வாங்கி தானே அவர் வழியா பாசுரங்களை சொல்லி பகவான் நம்ம உஜீவிப்பிக்கிறதுக்காக பண்ணிருக்காரு பெருமாள். அப்படிப்பட்ட இந்த ஆழ்வார் எப்போ பாவம் புண்ணியம் போயிடுதோ ததாவித்வான் புண்ணிய பாபம் விதூய நிரஞ்சன பரமசாமி உபைத்தி அப்படின்னு பாவங்கள் புண்ணியங்கள் போன ஆழ்வார் நேர பரவாதம் போயிருக்கணும். ஆனா பகவானுடைய ஆணையால் இங்க இருக்க, அப்ப என்ன பண்ணோம்? பகவானை பார்த்து அழுதுட்டே இருக்கணும், பகவானே என்னை காப்பாத்து, என்னை கூட்டின்னு போய் வைக்காத அப்படின்னு. அதுதான் பண்ற ஆழ்வார். ஆனா கொஞ்சம் நம்மளையும் அக்கறை பரம கிருபையோட நம்ம என்னவோ ஊரை சுத்தின்னு இருக்கோங்க, இங்க எதையோ நினைச்சு எழுதிட்டு இருக்கோம், எதையோ சாப்பிடுறோம், எதையோ நினைச்சு கதறிட்டு இருக்கோம். நமக்கு சாப்பாடு இருக்கு, பருகு நீர் ஏதோ இருக்கு, வெத்தலை வாயில போட்டு இருக்கோம். பகவத் அனுபவம் லவலேசமும் இல்லாம இப்படி சுத்தி இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ நமக்கு கிடைக்கிற ஆழ்வ நினைக்கிறார், எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த அற்புதமான பிராப்தி இவர்களுக்கும் உண்டு. சம்சாரிகளா போந்து அனர்த்தப்பட்டு போகிறார்களே, என்ன அற்புதமான பிறவி! அரிதிலும் அரிது மானிடராய் பிறப்பது மிகவும் அரிது. அப்படி இருக்கிற மானிட பிறவை கிடைச்சும் இவாள்லாம் எப்படி தவிக்கிறாளே! நமக்கு தெரியல தவிக்கிறது, நம்ம தவிக்கிறது தெரியவே தெரியாது. ஆனா ஆழ்வார் கதர்வார். அப்படிப்பட்ட அந்த மாறன் நம்மாழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் திருவாய்மொழி. அதுல நமக்கு முக்கியமா 5 கருத்துக்கள் சொல்றார். என்ன 5 கருத்துக்கள் அப்படின்னா, அதுதான் அர்த்த பஞ்சகம் அப்படின்னு சொல்லுவா பெரியவா. மிக்க இளைநிலையும் மெய்யா முயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகை தொக்கியலும் ஊழ்வனியும் வாழ்வனியும் போதும் குலகையற்போன். மிக்க இறைநிலை பகவானுடைய நிலை, ஸ்ரீமன் நாராயணன்னா யாரு அப்படிங்கிற நிலை. மெய்யா முயிர் நிலை, நம்மளை பத்தி ஞானம். தக்க நெறி, அந்த பகவான் அடையறதுக்கு வழி எது? தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும், அந்த பகவான அடையவட்டாம தடுக்கிற இந்த பாவங்கள் அதனுடைய சொரூபம். வாழ்வு, அப்படி அடைஞ்சு என்ன செய்ய போறோம்? பகவான் நித்திய கைங்கரியம் பண்றோம். இந்த 5 விஷயங்களை இந்த அர்த்த பஞ்சகம் சொல்றது. இதுதான் திருவாய்மொழி சொல்றது. இந்த திருவாய்மொழி 1102 பாசுரங்கள். அது அர்த்தங்கள்
இவ்வளவு கம்பீரமா இருக்கு. இது அவ்வளோ சுலபத்துல புரிஞ்சுக்கிறது முடியாது. அதுக்காக விஷதவாக் சிகாமணிகளான பரம கிருபையோட இருக்கிற மணவாள மாமுனிகள் பெரிய ஜீய சுவாமி ஒவ்வொரு 10 பாசுரம் திருவாய்மொழியா 10 பாசுரங்களுக்கு ஒவ்வொரு 10 பாசுரங்களுக்கும் ஒரு பாசுரம் அருளி செய்கிறார். அதுதான் திருவாய்மொழி நூத்தந்தாதி அப்படின்னு. திருவாய்மொழியில மொத்தம் 100 பதிகங்கள் இருக்கு. பதிகங்கள் 10 பாசுரம் ஒரு பதிகம். 100 பதிகங்கள் இருக்கு. ஒவ்வொரு பதிகத்திலும் 11 பாசுரம். ஆக 1100 பாசுரங்கள். ஒரே ஒரு பதிகம் மட்டும் 13 பாசுரம் இருக்கு. 2-8 2-7ங்கிற கேசவந்தமர்ல அந்த அதிகமா 2 பாசுரங்கள் இருக்கிறதுனால 1100 பாசுரங்கள் இருக்க வேண்டியது 1102 பாசுரங்களா இருக்கு திருவாய்மொழி மொத்தம். ஆக இந்த 100 பதிகங்களுக்கும் ஒவ்வொரு பாசுரம் அருளி செய்கிறார் மணவாள மாமணிகள். ஆக திருவாய்மொழி நூத்தந்தாதியில மொத்தம் இருக்கிறது 100 பாசுரங்கள். ஒவ்வொரு பாசுரமும் திருவாய்மொழியோடைய ஒரு பதிகத்தோட சாரத்தை சொல்றது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்ப நமக்கு 5ஆம் பத்து 1ஆம் திருவாய்மொழி 5:1 அந்த பதிகம் 5:1 அப்படிங்கிற பதிகம். அதுக்கு அர்த்தம் தெரியணும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா 5:1ங்கிறது 2 எண் இருக்கு. 5 அப்புறம் 1 2 எண் இருக்கு. அதுல முதல் எண் எடுத்துக்கோங்க, அது 5. அந்த 5ல 1 கழிச்சிட்டோம்னா 4 வரும். அப்ப 4:1 41வது பாசுரம் திருவாய்மொழி நூத்தந்தாதி பாசுரம். அதுக்கு சரியா இருக்கும். இந்த மாதிரி இப்போ 3:3 ஒழிவில் காலம் எல்லாம் அப்படிங்கிற பதிகம் திருப்பதி பதிகம். அதை பத்தி தெரியணும் அப்படின்னா 23வது பாசுரத்தை பார்க்கணும். அந்த மாதிரி நமக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறது 16வது பாசுரத்திலிருந்து 20வது பாசுரம் வரைக்கும் திருவாய்மொழி நூத்தந்தாதியில. இந்த 16வது பாசுரங்கிறது அப்போ 2-6 திருவாய்மொழியை குறிக்குது. ஆக 2-6 2-7 2-8 2-9 2-10 இந்த 10 பதிகங்கள், இந்த 10 திருவாய்மொழிகள். ஒரு திருவாய்மொழி அப்படிங்கிறது 10 பாசுரத்தை சொல்றது நாம வழக்கம். இந்த ஆனா பதிகம் சொல்ற பதிகம் என்னன்னா ஒரு திருவாய்மொழி, இது ரெண்டும் ஒரே சொல்றது. ஆக இந்த 10 பாசுரங்கள், இந்த 5 பாசுரங்கள் 2-6 26 16 17 18 19 20 இந்த 5 பாசுரங்கள் திருவாய்மொழியோட 2-6 2-7 2-8 2-9 2-10 இத குறிக்கிறது. எப்படி அமைச்சிருக்கார் மணவாள மாமுனிகள் பரம கிருப்பையோட. அதுலயும் அந்த முதல் வார்த்தை திருவாய்மொழியில என்ன, அந்த பதிகத்தோட முதல் பாசுரத்தோட முதல் வார்த்தை என்னவோ அதே வார்த்தை தான் திருவாய்மொழி நூத்தந்தாதியோட முதல் வார்த்தையும் அப்படி அமைச்சிருக்காரு. அது கூட பரவாயில்ல. இன்னும் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, இது நூத்தந்தாதி அமைஞ்சிருக்கு, திருவாய்மொழி நூத்தந்தாதி அமைஞ்சிருக்கு. அப்போ அடுத்த பாசுரத்தோட முதல் வார்த்தை இந்த பாசுரத்தோட கடைசி வார்த்தையா இருக்கணும். ஆகப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பாசுரத்துல இப்ப வைகுந்தா மணிவண்ணனே அப்படிங்கிற அந்த பதிகம் 2-7 அதுக்கு திருவாய்மொழி நூத்தந்தாதி பாசுரம் வைகுந்தன் வந்து கலந்ததின் வாழ்மாறன் அப்படிங்கிறது. அதுல முதல் வார்த்தை வைகுந்தா அப்படின்னு சேர்றது. ஆனா கடைசி வார்த்தையும் அதுக்கும் ஒரு சட்ட திட்டம் இருக்கு. கடைசி வார்த்தை என்ன இருக்கணும்னா, அடுத்த பதிகத்தோட முதல் வார்த்தை கேசவந்தமா கீழ்மேல் நிமர எழுபிடப்பும் அப்படிங்கிற அடுத்த பதிகத்தோட முதல் பாசுரம். அதுல முதல் வார்த்தை கேசவன். ஆக இந்த பாசுரம் கேசவன் முடியணும். இப்படிப்பட்ட ஒரு பாசுரத்தை அமைக்கிறார் மாமணிகள். ஆக இது சிறிய வெண்பா, ரொம்ப சுலபமா இருக்கணும், எல்லாருக்கும் புரியணும்னு வெண்பால அமைச்சிருக்கார். அதுக்கு மேல
இந்த பாசுரத்தோட அர்த்தம் ஒரே பாசுரத்துல ஒரு பதிகத்தோட அர்த்தத்தையும் கொண்டு வந்துருவாரு எங்க மணவாள மாமணிகள். அதுக்கு மேல முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தைக்கும் ஒரு அடுத்த அந்த பதிகத்தோட முதல் வார்த்தை சேர்ந்திருக்கணும் முதல் வார்த்தைக்கு. அதே மாதிரி அடுத்த பதிகத்தோட முதல் வார்த்தை இந்த பாசுரத்தோட கடைசி வார்த்தை. இப்படிதான் அமைச்சிருக்கிற மணவாள மாமணிகள் பரம கிருப்பையோட இந்த ஒவ்வொரு பாசுரத்தை தெரிஞ்சிருந்தோம்னா 10 பாசுரத்தை தெரிஞ்சதோட அர்த்தம் அந்த விளக்கம் புரிஞ்சிடணும் நமக்கு. அதில் முதல் பாசுரம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறது 16வது பாசுரம். வைகுந்தன் வந்து கலந்தது பின் வாழ்மாறன் செய்கின நைச்சியத்தை சிந்தித்து நைகின்ற தன்மதனை கண்டு உன்னை தான் விடேன் என்னுரைக்க வன்மை அடைந்தான் கேசவன். இந்த பாசுரத்துல 5 பாகங்கள் இருக்கு. என்ன 5 பாகங்கள் அப்படின்னா, வைகுந்தன் வந்து கலந்ததற்பின் வாழ் மாறன், அது ஒண்ணு. அதுக்கப்புறம் மாறன் செய்கின் நைச்சியத்தை சிந்தித்து, அது 2வது பாகம். அப்புறம் நைகின்ற தன்மனை சிந்தித்து நைகின்ற தன்மதனை கண்டு, அப்புறம் கண்டு உன்னை நான் விடேன் என்னுரைக்க, அது 4வது. அப்படி உரைக்க வன்மனை அடைந்தான் கேசவன், இது 5. இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். வியாசர் மகாபாரதம் அருளி செய்கிறார். அதுல பகவத்கீதை இருக்கு. கண்ணபிரான் அர்ஜுனனை நோக்கி ஒரு சேத்தனை நோக்கி மாசுச்சக அப்படின்னு சொன்னார். அதை வியாசர் எழுதுறார். கண்ணபிரான் ஒரு ஜீவாத்மாவை பார்த்து மாசுச்சக, பரமாத்மா ஜீவாத்மாவது மாசுச்சகா சொல்லலாம், ரொம்ப சரியா இருக்கு. அது ரிஷியைடு. ஆனா மயர்வர மதுநலம் அருள பெற்ற ஆழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் ஒரு ஜீவாத்மா ஆழ்வார், பகவானை பார்த்து மாசுச்சக சோகப்படாதே அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த பாசுரம். இந்த பதிகத்தோட அர்த்தம். அதாவது 2:7 திருவாய்மொழியில 2:7 அப்படிங்கிற திருவாய்மொழி அந்த பதிகம். அதோட மொத்த அர்த்தமே என்ன அப்படின்னா, பகவானை பார்த்து மாசுச்சக அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அதை அனுவதித்து இங்க மாமணிகள் பாசுரம் அமைக்கிறார். வைகுந்த மணிவன், வைகுந்தன் தன் வந்து எனக்கு. இது எப்படின்னா, இது இன்னும் விளக்க போனோம்னா, கதைக்குள் 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 கதை அப்படிங்குவாங்க. விக்ரமாதித்தன் கதையில வருமே அந்த மாதிரி விஷயம் அது. இந்த வைகுந்தன் வந்து கலந்தது பின் வாழ்மாறன் அப்படிங்கிற இந்த 16வது பாசனம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, திருவாய்மொழியில 2:7 2:6 இந்த வைகுந்தன் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பதிகம். வைகுந்த மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளை எண்ணுள் பண்ணி அப்படிங்கிற அந்த பதிகம். சரி, அந்த பதிகம் ஏன் வந்தது அடுத்த கேள்வி கேட்கலாம். ஆழ்வரை அந்த பதிகத்தை பாடுற அந்த பதிகம் மாசுச்சக அப்படின்னு ஆழ்வார் பெருமாளுக்கு சொல்றார். சர்வசக்தன், சர்வகாமம், சத்தியகாம சத்திய சங்கல்பக, உலகத்தை படைச்சவர் பெருமாள். எந்த ஆசையும் நிறைவேறாத ஆசைகள் கிடையவே கிடையாது அவருக்கு. அப்படி ஏதாவது வேணும்னா ஒரு சங்கல்ப மாத்திரத்திலேயே அவரால் அனுபவிக்க முடியும், படைக்க முடியும் உலகத்தை. அப்படிப்பட்ட பகவான் வருத்தப்படுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னா இருக்கு. என்ன அப்படின்னா, இதுக்கு முந்தின பதிகம் போம். இதுக்கு முந்தினது அந்தாம தன்பு செய்து என் ஆவிசர் அம்மானுக்கு அப்படிங்கிற பதிகம். அந்த பதிகம் ஏன் வந்தது? ஆழ்வார் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆஹா, பெருமாள் என் கூட கலக்கிறாரே, என் கூட கலந்து இனினா இருக்கிறான் அப்படிங்கிற சொல்ற பதிகம் அது. அந்த பதிகம் ஏன் வந்தது?
அதாவது 2:5 ஏன் வந்தது அப்படின்னா 2:4 அத போனோம். 2:4 ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே அப்படின்னு ஆழ்வார் பெருமாளை பிரிஞ்சு வாடற அற்புதமான பாசுரங்கள் 10 பாசுரம் தவிக்கிறார். அதுவும் முக்கியமா பாகவதர்களை நித்திய சூரிகளை சேர முடியலையே, அவர்களோட இருந்து பெருமாள் அனுபவிக்க முடியலையே அப்படி வருத்தப்பட்டு பாடுற பதிகம் 2:4. இப்போ அங்கேருந்து வருவோம். 2:4 ஆடி ஆடி, அந்த ஆடி ஆடி பதிகத்துல பகவானை விட்டு பிரிஞ்சு பாகவதர்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலையே அப்படின்னு கதறினார் ஆழ்வார். அது அடுத்தது 2:5 அந்தாமத் அன்புல பகவான் நித்திய சூரிகளோட சேர்ந்து வந்து கலக்கிறார் ஆழ்வாரோட. அப்போ கலக்கரிச்ச சந்தோஷமா இருக்கார் ஆழ்வார், பாடுறார் பதிகத்தை. சரி, அப்படி பாடிட்டு அங்கே இருக்க வேண்டியதானே, நைச்சரசந்தானம் பண்றார். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பகவான் ஆறாவதுமாய் கல்லாவியுள் கலந்த காரா கருவிகளுக்கு இந்த பகவான் ஆறாவதுமா இருக்கானே, இந்த பகவானோடைய நான் ஒரு நீச்சல், நான் போய் கலந்துட்டேன் பெருமாளோட அப்படின்னு வருத்தப்படுறார். அதுல ஒரு இடத்துல 5வது பாசுரத்துல அப்படி அல்லாவில் கலந்துன்னு சொன்ன உடனே பகவானுக்கு கதி கலங்கிடுது. ஆழ்வாரோட கலந்த பகவானுக்கு கலக்கம் வந்துருது. என்ன கலக்கம்னா, இப்படி ஆழ்வார் நைச்சர சந்தானம் பண்ணி என்னை விட்டு விலகி போயிடுவாரோ அப்படின்னு பயம் வந்துட்டு பெருமாளுக்கு. இப்படியே பயம் வரணும், இந்த மாதிரி நடக்குமா அந்த மாதிரி அப்படின்னா மறுபடியும் இன்னொரு கதை முன்னாடி. எங்கன்னா ரொம்ப பாசனங்களுக்கு முன்னாடி, ஒரு 100 பாசனங்களுக்கு முன்னாடி 1:5 வளவேள் உலகின் முதலாய அப்படின்னு பதிகம். 1:5 திருவாய்மொழியில வளைவேள் உலகின் முதலாய அவ்வானோர் எதையை அறிவிலியேன் கலைவேள் விண்ண தொடுவுண்ட கல்வா என்பர் பின்னையும் அப்படிங்கிற அந்த பாசுரம், அந்த பதிகம் என்ன அப்படின்னா, ஆழ்வார் பகவானை பார்த்து, பகவானே நீ வெண்ணெய் சாப்பிட்ட, திருடி சாப்பிட்ட, ஆட்சி கையால அடி வாங்கின, கோபிமார் பின்னாடி போய் கூத்தாடின, குடக்கூத்தாடின, குறவை கோத்தன, இப்படி எல்லாம் பண்ண நீ இப்படின்னு நான் சொல்லிட்டேன. உன்ன நல்லா பேசினேன், ரொம்ப எளிமையா பேசிட்டேன். எப்படிப்பட்ட பெருமாள், உலகத்தையே ஒரு க்ஷணம் மாத்திரத்தை, சங்கல்ப மாத்திரத்தையே சிருஷ்டிக்க முடிகிற பரதத்துவம் நீ. உன்னை மாத்தி இப்படி ஒரு இழிவான வார்த்தைகள் பேசிட்டேனே, அப்படி இனிமே என்னோட பாட்டுக்கு பூட்டு, நானே பாசமே பாட மாட்டேன் அப்படின்னு பேனாவை கீழ் வச்சுட்டாரு ஆழ்வார். இத பார்த்து வருத்தப்பட்டது யாருன்னா பெருமாள். அந்த பெருமாள் சொல்றான், அதுவரே நான் வெண்ணெய் சாப்பிட்டேன்னு சொன்னேன்ல, நீ சொன்னீர்ல வெண்ணெய் சாப்பிட்டேன்னு, வெண்ணெய் ஏன் சாப்பிட்ட தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு பெருமாள் ஆழ்வார்ட்ட. சொல்லி எனக்கு என்ன தெரியும், எவ்வளவோ சேஷ்டைகள் பண்ற நீ, எனக்கு ஏதாவது தெரியுமா, நீ ஏன் சாப்பிட்ட தெரியுமா எனக்கு, இல்ல சொல்லி பாருங்க என்னதான் சாப்பிட்டேன், ஏன் சாப்பிட்டேன், எனக்கு தெரியல அப்படின்ற ஆழ்வார். பெருமாள் சொல்றாரு, நான் உலகம் உண்ட பெருவாயின் இல்லையா, உலகம் முழுக்க மண்ணெல்லாம் சாப்பிட்டேன் இல்லையா, நான் சாப்பிட்டதுனால வயத்துல மண்ணு போயிட்டு, அந்த மண்ணுக்கு மருந்து என்னது அப்படின்னா வெண்ணெய், நெய். இது சாப்பிட்டா எனக்கு வயிறு அஜீரணம் போய் சரியா போயிடும், இதுக்காக வெண்ணெய் சாப்பிட்டேன் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. அதாவது பெருமாள் மண்ணை சாப்பிட்டாராம், அதனால மண்ணை சாப்பிட்ட வாயால வெண்ணெய் சாப்பிட்டார், அது மருந்தா எடுத்து, அதுக்காக மருந்து சாப்பிட்டதுக்காக வெண்ணெய் சாப்பிட்டேன் அப்படின்னு பெருமாள் சொல்ல, ஆழ்வார் சொல்றாரு, என்ன பெருமாள் என்கிட்ட போய் இந்த கதையெல்லாம் ஓடுறேன், நீ வெண்ணெய் ஏன் சாப்பிட்ட அப்படின்னா, கோபிமார்கள் வெண்ணெய் கடைஞ்சா அந்த வெண்ணெயே சாப்பிடணும்னு ஆசை சாப்பிட்டு, வேற என்ன காரணம், தைத்தாதான் சாப்பிட்டீங்க. பெருமாள் பிடிச்சிட்டா கரெக்டா தெரியுது இல்லப்போ. எனக்கு யாரு பக்தர்களா இருக்கிறார்களோ அவர்களுடைய
கரஸ்பரிஷம் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. அவர்களுடைய சம்பந்தமான விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். அதனாலதான் வெண்ணெயை பிடிக்கும் எனக்கு. அப்படி இருக்கிறேன்னா என்னோட சம்பந்தம் இருக்கிற நீர் என்னை விட்டு வெளியே போக பார்க்கலாமா? எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். இப்படி பண்ணலாமா நீர் அப்படின்னு கேட்ட உடனே ஆழ்வார் புரிஞ்சுட்டு, இப்படி ஒரு பாரதத்துவம் போய் ஆசிரித்த பாரதந்திரியம் பட்டு இருக்குமா, அப்படி இப்படி சௌலபியமா இருக்குமா அப்படின்னு நெகிழ்ந்து போய் பகவானோட கலக்கிறார் ஆழ்வார். எதுக்கு கலக்கிறாருன்னா அவமருத்தப்படக்கூடாதுன்னு கலக்கிறார். இது 1:5 வளவழ உலகு. அது 1:5 ஆச்சு. இதுக்கப்புறம் முன்னாடி வருவோம். 2:4 ஆழ்வார் வருத்தப்பட்டாரா, ஆடியில கலக்க முடியலையே பெருமாளோட பாகவதோட அப்படின்னு. 2:5 கலக்கிற பெருமாள் நித்தேஸ்வரோட சேர்ந்து. அப்போ கலக்கச்சே ஆழ்வார், இப்படிப்பட்ட பெருமாள் எங்கூட கலந்தாரே, நான் இவ்வளவு நீச்சன், எங்கிட்ட கலந்தாரேன்னு வருத்தப்படுறார் ஆழ்வார். மறுபடியும் இங்க 2:6 வருத்தப்பட்ட உடனே பெருமாள் பயந்து போயிட்டாரு. இப்போ ஐயோ, மறுபடியும் 1:5 வளவழ விடுது தலையெடுக்கிறதுங்க, அவரை விட்டு போறாரு என்ன அப்படின்னு பயப்பட, அப்போ அதை புரிஞ்சுண்டு இப்போ நமக்கு பிராப்தமா இருக்கிற 2:6 வைகுந்த மணிவண்ணனே அப்படிங்கிற பதிகம். இந்த பதிகத்துல கவலைப்படாத, நான் உன்னை விட மாட்டேன் மாசுச்சக அப்படின்னு ஆழ்வார் பகவானை பார்த்து சொல்ல பகவான் சந்தோஷம் அடைகிறான். இதுதான் இந்த பதிகத்தோடைய சாராம்சம். அத அனுவதித்து மணவாள மாமணிகள் பாடின பாசுரம் தான் வைகுந்தன் வந்து கலந்தது பின் வாழ்மார். இப்ப பாருங்க, வைகுந்தன் வந்து கலந்தான், வைகுந்தன் அந்த கலந்தான் எது அப்படின்னா 2:5. அதுக்கப்புறம் அதன் பின் வாழ்மாறன் சந்தோஷமா இருக்கிற ஆழ்வார், பகவான் கலந்துட்டாரே கூட அப்படின்னு அந்தாம தன்பு செய்து நாவிசேர் அம்மானுக்குன்னு பாடுறாரு ஆழ்வார். ஆனா பாடுறச்சே என்ன பண்ணார், மாறன் செய்கின்ற நைச்சியம் பண்ணிட்டாராங்க. அதான் 2 அந்த அந்த ஒரு பாசனத்துல அல்லாவையில் கலந்து அப்படின்னு 5ஆம் பாசனத்துல அத நைச்சியத்தை சிந்தித்து அதை நினைச்சு நைகின்ற தன்மை. யாருக்கு நைகிறார் இப்போ அப்படின்னா பெருமாள் நைகிறார், வருத்தப்படுறார். ஐயோ, ஆழ்வார் விட்டு போறாரே அப்படின்னு வருத்தப்படுறார். அந்த தன்மைதனை பகவான் தன்மைதனை கண்டு, யார் கண்டு, ஆழ்வார் கண்டு, உன்னை நான் விடேன். ஆழ்வார் சொல்ற பெருமாளுக்கு இதான் மாற்றுச்சக, உன்னை நான் விடேன், நான் உன்னை விட மாட்டேன், கவலைப்படாத என்று உரைக்க, அதனால பகவான் பாடா அப்படின்னு வன்மை அடைந்தான் கேசவன். இதாவது பாசுரம் பதவுரை. வைகுந்தன் நித்திய விபூதி யுக்தன் பகவான் வந்து கலந்ததன் பின், வந்து தம்முடன் கலந்த பிறகு, ஆழ்வாருடன் கலந்த பிறகு வாழ் சத்தை பெற்ற மாறன் ஆழ்வார் செய்கிற நைச்சியத்தை, இந்த ஆழ்வார் நைச்சியம் பாதிக்கிறார். என்னன்னு பின்னாடி பார்ப்போம். நைச்சியத்தை அனுசந்தானத்தை நோக்கி சிந்தித்து பகவான் ஈஸ்வரன் விசாரம் அடைந்து நைகின்ற தன்மனை கண்டு, இப்படி பகவான் நைகிறாரே வருத்தப்படுறாரே அப்படின்னு அதை கண்டு சிதிலமாகிறபடியை பார்த்து, உன்னை விடேன் என்று உரைக்க, என்னுடைய பிரிவில் பயப்படுகிற பகவானே, உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று அருளி செய்ய கேசவன் எம்பெருமான் வன்மை அடைந்தான், சத்தை பெறுகிறான். அப்படிங்கிற ஆச்சரியமான பாசனம். இது எந்த ரிஷியும் பாட முடியாது, எந்த வேதத்திலையும் பார்க்க முடியாது, எந்த இத்தியாச புராணங்களையும் பார்க்கவே முடியாது. ஆழ்வார் பாசுரங்களை மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த பரம காரணிக்கான மணவாள மாமணிகள் அதை எடுத்து உரைக்க நமக்கு இன்னும் நல்லா புரியுது. 16ஆம் பாட்டு அவதாரிக்கை. வைகுந்தன் இதில் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் 6ஆம் அமுதம் என்று அனுபவிக்கிற இவர், இந்த பாசனம் எங்க அப்படின்னா 2:5 அந்தாம தன்பு செய்து, அதுல எப்பொழுதும் தானே மரதக துண்ணமுக்கும் அப்பொழுதே தாமரை பூ கண் பாதம் கை கமலம் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊண்டி ஊழ்திரும்
அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவதுமே அப்படிங்கிற பாசனம். பகவானுடைய கலக்கிற அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இந்த க்ஷணத்துல கலக்கிறாரா பெருமாள். அப்படி ஒரு அத்தியாச்சரியமான அந்த சுகம், இதுக்கு முன்னாடி கண்டறியாத சுகம் இது. சரி, இந்த க்ஷணம் ஆச்சு. அதுக்கு அடுத்த க்ஷணம் இன்னொரு புது க்ஷணம், அதுல புது அனுபவம், இதுக்கு முன்னாடி கண்டறியாத அனுபவம். முந்தின க்ஷணம் அனுபவிச்சே அப்படின்னா அதோட புதுசா இருக்கும் இந்த க்ஷணத்துல இருக்க அனுபவம். மூணாவது க்ஷணம் இன்னும் புதுசா இருக்கும். இப்படி நாள் நாள் முழுக்க அனுபவிக்கலாம், மாசம் முழுக்க அனுபவிக்கலாம், பகவான வருஷம் முழுக்க அனுபவிக்கலாம், கல்ப காலம் கல்ப கோடி காலம் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொரு க்ஷணத்தோட அந்த அனுபவமும் புதுசு. எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழிதரும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறா அமுதமே. ஆச்சரியமான பாசனம். அப்படி அனுபவிச்ச ஆழ்வார் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாம் அமுதம் என்று அனுபவிக்கிற இவர் யோசிக்கிறார், இந்த அனுபவத்துக்கு நான் தகுதியானவனா? ஒரு சாதாரண ஜீவாத்மா. ரிஷிகள் மாதிரி பெரிய பெரிய ஞானிகள் கிடையாது. அவ எவ்வளவு தபஸ் பண்ணிருக்கா, நான் ஒன்னும் பண்ணவே இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே. நித்திய சூரியர்கள் மாதிரி இருக்கேனா? அதுவும் இல்லை, இந்த உலகத்துல இருக்கேன். தேவர்களா? மனுஷன், ஒண்ணுமே கிடையாது. எப்படிப்பட்ட நீச்சன், எனக்கு எப்படி ஒரு அனுபவம் வேணுமா? எனக்கு யோக்கியனா அயோக்கியன் என்று அகலில் செய்வதன். அயோகன்னு சொல்லி ஆழ்வார் என்னை விட்டு போயிட்டா நான் என்ன செய்வேன் அப்படின்னு பகவான் என்று ஈஸ்வரன் அதிசங்கை பண்ணி, அயோக்கியன் ஏன் அகல் போவார் அப்படின்னா அல்லாஹ்வில் கலந்தாங்க பாசுரம் இருக்கு, அதனால பகவான் பயப்படுறார். அது அதிசங்கை பண்ண இவர் சமாதானம் பண்ணி தேத்தினபடியை பேசுகிற பாசுரத்தை அனுவதித்து அருளி செய்கிறார். ஆக இந்த திருவாய்மொழியில பகவான் கலந்த பிறகு மாறன் ரொம்ப அனுபவிக்கிறார். அந்த அனுபவம் ரொம்ப தலைக்கு மேல போக, இப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு வேணுமா, நான் தகுதியானவனா அப்படின்னு நினைக்க, ஐயோ இப்படி வருத்தப்படுறாரே ஆழ்வார் நினைச்சு பகவான் வருத்தப்பட, அந்த வருத்தத்தை போக்குறது ஆழ்வார் இந்த பாசுரத்துல, இந்த பதிகத்துல சமாதானம் பண்ணி தேத்தினபடியே பேசுகிற பாசுரத்தை அனுமதித்தருளி செய்கிறார். எங்கனே இது எப்படி அப்படின்னா, அதான் சொல்றது மேல, சர்வேஸ்வரனோட சம்சேஷித்த இவர் அல்லாவியுள் கலந்த அப்படிங்கிற அந்த ஆறாம் அமுதமாய் அல்லாவியுள் கலந்த காரா கருவிகள் போல் என்னம்மான் கண்ணனுக்கு அப்படிங்கிற அந்த பாசுரம், 5வது பாசுரம். அந்த நினைச்சு என்று தம் சிறுமையை அனுசந்திக்கையாலே பலவேள் உலகு தலையெடுத்தது. இது 1:5 திருவாய்மொழி 1:5 நேச்சான சந்தானம் பண்ணி ஆழ்வ பகவானை விட்டு போக எத்தனைக்க, அப்போ பகவான் இல்ல இப்படி போகக்கூடாது, எனக்கு ஆசிரிய கரஸ்பர்ஷம் முக்கியம், எனக்கு அதுதான் தாரகம் போஷகம் போக்கியம் அப்படின்னு பகவான் சொல்ல ஆழ்வார் கலக்கிறாரு. அந்த 1:5 வளவல் உலகு அதை தலையெடுத்து இன்னமும் இவர் நம்மை விடில் செய்வதன் என்று அதிசங்கை பண்ணி அவன் அலமாக்கிற படியை கண்டு இவனுக்கு நம் பக்கல் பாரதந்திரிய பரவஸ்தயங்கள் இருந்தபடியன். இப்படி ஒரு பகவானுக்கு எம்மன் இவ்வளவு ஆசையா, இவ்வளவு அன்பா, எம்மேல பாரதந்திரியம் இருக்கா இப்படின்னு என்று விஸ்மத்திராய் ஆழ்வார் ஆச்சரியப்பட்டு, நாம் அகலாமைக்கு உறுப்பான பலவத்தையும் சொல்லி நான் உன்னை விடமாட்டேன் 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 அப்படின்னு பலவாறு சொல்லி அவன் அதிசங்கையை தீர்த்து அவனை தரிப்பிக்கிற வைகுந்தா மணிவண்ணன் அப்படிங்கிற அந்த பதிகத்தை வைகுந்தன் இத்தியாதியே அதை அருளி செய்கிறார் என்கை. ஆக அந்த பதிகத்தோட அர்த்தத்தை இந்த வைகுந்தன் அப்படிங்கிற பாசத்தை வச்சிருக்கார் மணவாள மாமிகள் வியாக்கியானம். வைகுந்தன் கலந்ததற்பின் நித்திய விபூதி யுக்தன்
அந்தாம தன்பு செய்து என் ஆவிசர் அம்மான் என்னும்படி ஒரு நீராக கலந்த பின்பு, ஒரு நீராக கலக்கிறார் பெருமாள் ஆழ்வாரோட. அது எங்க அப்படின்னா இந்த முதல் பதிகத்துல, அதான் வைகுந்தன் வந்து கலந்ததற்பின் அது ஒரு பாகம். அப்புறம் வாழ்மாறன், அதனால ஆழ்வார் சந்தோஷப்பட்டு வாழ்ச்சி அடைகிறார். அத்தாலே சத்தை பெற்ற சம்பன்னரான ஆழ்வார் செய்கிற நைச்சியத்தை சிந்தித்து, இந்த ஆழ்வார் இவர் அல்லாவி என்று அகல நினைக்கிற நைச்சான சந்தானத்தை கண்டு, இவர் இந்த நம்மாழ்வார் அல்லாவியில் கலந்தாரே, அல்லாவி அப்படிங்கிறதா இந்த நீச்சனான இந்த என்னோடைய இந்த பகவான் கலக்கிறாரே அப்படின்னு நைச்சான சந்தானம் பண்ண, அதை கண்டு பகவான் இதென்னாய் விளைய கடவுது, இதென்ன போறது இதனால என்று ஈஸ்வரன் விசாரித்து நைகின்ற தன்மதனை கண்டு, அந்த ஈஸ்வரன் விசாரித்து அவன் பயப்படுறான், என் விட்டு ஒரு ஆழ்வார் அப்படிங்கிற கண்டு அவன் சித்திலமாகிற பிரகாரத்தை தரிசித்து ஆழ்வ பார்த்துட்டே இருக்க, தன்னுடைய நெய்ச்சான சந்தானத்தை பார்த்து அவன் சித்திலமாறத பாக்குறார் ஆழ்வார். உன்னை தான் விடேன் என்று உரைக்க, நான் விடமாட்டேன் உன்னை, கவலையே படாத அப்படின்னு ஆழ்வார் சொல்ல, இப்படி இது எப்படி எங்க சொல்றாரு அப்படின்னா, இப்படி என் விஸ்லேஷத்தில் அபிருவாய் இருக்கிற உன்னை நான் விடேன் என்று உரைக்க, என் விஸ்லேஷத்தை நான் விட்டு போயிடுவோன்னு பயத்துல பீரு பயம், இந்த பயத்தினால நான் உன்னை விடேன் என்று உரைக்க, உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே, உன்னை எங்கனம் விடுவேன், அந்தவில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ இப்படின்னு பல பாசுரங்கள்ல நம்ம விடமாட்டேன் 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 அப்படின்னு இந்த பதிகத்துல 2-6 பதிகத்துல ஆழ்வார் பல பாசுரங்களை தெரிவிக்கிறார். உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ என்று ஈஸ்வரனை குறித்து அருளி செய்ய, அதனால வன்மை அடைந்தான் கேசவன், அதனால அப்பாடா அப்படின்னு வித்வரக பிரமோதக என்னும்படி ராமபிரான் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார். செய்த பண்ணிருக்கிறார், பரவாயில்ல போட்டோம் அப்படின்னா, அப்பதான் நிம்மதி வந்துதான் பகவானுக்கு. கிருத்தகிருத்தியம் பண்ண, இப்பதான் நான் என்ன செய்ய வந்தேனோ அதை பண்ணி முடிச்சு. அவதார ரகசியம், அவதாரம் இது, அவதாரம் பண்ணினேன்னு எதுக்கு அப்படின்னா விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வைக்கிறது, இது பண்ணினே இதனால நான் நிம்மதி அடைஞ்சேன் அப்படின்னு அபிஷிஞ்ச லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்தியஸ்ததா ராமோ வித்வர பிரமோதகா அப்படிங்கிற வால்மீகி ராமாயணத்துல ஸ்லோகம். இந்த ராட்சசேந்திர விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வச்சு, அதனால பகவான் கிருத்தகிருத்தியனா இருக்கார், என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சவனா. விஜ்வரக உள்ள ஜுரம் இருந்தது பெருமாள் வரைக்கும், அது ஜுரம் நீங்கி விஜ்வரனானார். பிரபுமோதக மோதம் சந்தோஷம், பிரபுமோதம் அதீதமான சந்தோஷம், ரொம்ப ஆச்சரிய சந்தோஷம். இப்படி மற்றவருக்கு பண்ணது விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம், அந்த பொண்ணு கிடையாது, அவனுக்கு பண்ணிட்டு ஏன்னா ஆசிரித்த பகவானுடைய ஆசிரித்தன் அவன், அவனுக்கு நல்லது நடந்தது உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த மாதிரி இங்க பெருமாள் சந்தோஷப்படுறார். எப்படி சந்தோஷப்படுறாருன்னா, ஆழ்வார் நான் உன்னை விட மாட்டேன், உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எப்படி விபீஷணன் அவனுடைய அதுல சந்தோஷப்பட்டாரோ ராமர், அந்த மாதிரி பகவான் சந்தோஷப்படுறாரு இங்க என்னும்படி. துளக்கத்தமுதுமாய் எங்கும் பக்கம் நோக்கி அறியாத என் மரதக மலையே, சிக்கன சிறிதோரிடமும் புறப்படா தன்னுள்ளே விழுகுகள் ஒக்கவே விழுங்கி புகுந்தற்பின் மிக்கையான சுடர் விளக்காய் துளக்கத்த அமுதமாய் எங்கும் பக்கம் நோக்கறியான் பைந்தாமரை கண்ணனே அப்படிங்கிற பாசுரம் 2வது பாசுரம் அது. அப்படி பகவான் துளக்கத்த முதல்ல அமுதமா இருந்தார், முதல்ல இப்ப துளக்கத்த அமுதமா ஆயிட்டார். எங்கும் பக்கம் நோக்க எரியாது, அங்கெங்க எங்கேயும் பார்க்காம பகவான் ஆழ்வாரையே பார்த்துட்டு இருக்க சந்தோஷமா. அதனால சந்தோஷமாடுறாள் எப்படி தெரியும் அப்படின்னா, வள்ளலே மணிவண்ணா என் மரதக மலையே அப்படின்னு பாசுரம் 4ஆம் பாசுரம்.
அப்படிப்பட்ட மரதக மலை, ஒரு மலை எப்படி ஸ்திரமா இருக்குமோ இந்த மாதிரி ஆழ்வார் மனசுல ஸ்திரமாயிட்டாரு பெருமாள். அழல, வருத்தப்பட்ட, அவன் சோகங்கள் தீர்ந்து பகவான் ஆழ்வார் மனசுல ஸ்திரமா இருக்கார் என்னும்படி சத்தைரியத்தை பிராபித்தான். பிரசஸ்த கேசனானவன், கேசவன் அப்படின்னு முடிச்சதுனால பிரசஸ்த கேசவன், நல்ல வெறும் சாதாரண ஆளா இருந்தார் முதல்ல பெருமாள், இப்ப பிரசஸ்த கேசன் ஆயிட்டார். ஒளி முகுந்த இந்த கேச பாஷங்களோட ஆழ்வார் பகவான் தன்னுடைய இன்பத்தை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிற பாசனம் வைகுந்த மணிமண்ணே, வைகுந்தன் வந்து கலந்து அப்படிங்கிற பாசனம் ஆச்சரியமான பாசனம். இதுக்கு மேல அதுக்கு அடுத்தது 17வது பாசுரம். கேசவனால் எந்தமர்கள் கீழ்மேல் எழுபிறப்பும் தேசடைந்தார் என்று சிறந்து உரைக்க வீசுபுகள் மாறன் மலரடியே மண்ணுயிர்க்கெல்லாம் உய்கைக்கு ஆரென்று நெஞ்சே அணை. இந்த பதிகம் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த பகவான் கலக்கிறார் ஆழ்வாரோட, ரொம்ப சந்தோஷம் பகவானுக்கு. அதுக்கு மேல ஆழ்வார் சொல்லிட்டார், உன்னை நான் மறக்கவே மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம், மரதகமலையா இருக்கார். ஆழ்வாருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து 2, 6, 7 அந்த பாசுரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய சம்பந்திகளுக்கு எல்லா விதமான பாவங்களையும் அறுத்து ஒழித்தோம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அது சொன்ன உடனே பகவானுக்கு ஆழ்வாருக்கு ஒரே ஆச்சரியம். முடியாததன் எனக்கேளினி அப்படிங்கிற பாசனம். இதுல ஆழ்வார் இந்த என்னுடைய சம்பந்தங்களுக்கும் எல்லாருக்குமே விடியா வெண்ணரகத்து என்னும் சேர்தல் மாறினரே, எந்த நரகமும் இல்லாம அவ்வளவு பாவங்களும் ஒழிஞ்சிட்டார். யாருக்கு? ஆழ்வாருக்கு மட்டும் இல்ல, அவருடைய 7, 7, 7 21 தலைமுறைகளுக்கு இப்படி ஒழிச்சிட்டார் பெருமாள் அப்படின்னு 2, 6, 7 பாசத்துல சொன்னவர். இதுக்கப்புறம் 2, 7 இந்த பதிகத்துல இதுக்கு மேல பகவான் மோட்சம் கொடுக்கறதுக்கும் சித்தமா இருக்க, 21 தலைமுறைகளுக்கும் சம்பந்திகளுக்கும் மோட்சத்தை கொடுக்கறதுக்கும் சித்தமா இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு அவனுடைய குணச்சேஷ்டிதங்களை விளக்கிற துவாதச நாமங்களால அருளி செய்கிற இந்த பதிகம். ஆக இந்த பதிகத்து 2, 7 பதிகம் சாராம்சம் என்ன அப்படின்னா, ஆழ்வனுடைய சம்பந்திகள் 21 தலைமுறைகளுக்கு பகவான் மோட்ச கொடுக்க சித்தமா இருக்கார் அப்படிங்கிற பதிகம் இது. அதை அனுவதித்து இங்க மணவாள மாமணிகள் 17ஆம் பாசுரத்துல பாடுறார். இதுக்கு பதவுரை. நெஞ்சே மனமே கேசவனால் எம்பெருமானாலே என் தமர்கள் அஸ்வதீயர்கள், அதாவது என்னுடைய தமர்கள், கீழ் மேல் எழு பிறப்பும் கீழும் மேலும் உண்டான சம்பந்திங்களவும். அப்போ 20 தலைமுறைன்னா ஆழ்வார் கல்யாணம் ஆச்சா, குழந்தைகள் உண்டா அப்படிலாம் கேட்கக்கூடாது. இது ஆழ்வார்களுடைய சம்பந்தம் வச்சிருக்கவர்கள், ஆழ்வார ஆச்சாரியனா ஏத்துண்டவர்கள், பிராபகமா ஏத்துண்டவர்கள், அப்படிப்பட்ட சம்பந்திகள், அவர்களுக்கு சம்பந்திகளா இருப்பா இல்லையா, அவர்கள் இப்படி 21 தலைமுறைகள் கீழ்மேல் எழுபிறப்பும் தேச அடைந்தார் என்று ஒளி பெற்றார்கள் என்று சிறந்து உரைக்க, தேசுரன் அப்புறம் விளக்கிறார், சிறந்து உரைக்க நன்றாக அருளி செய்த, இப்படி நன்றாக அருளி செய்த ஆழ்வார் வீசுபுகழ். எப்படிப்பட்ட ஆழ்வார்னா வீசுபுகழ் ஆழ்வார், பரவுகின்ற கீர்த்தியை உடையரான மாறன் ஆழ்வாருடைய மலரடியே திருவடி தாமரைகளே மண்ணுயிர்க்கு எல்லாம் நிச்சயமான ஆத்மாக்களுக்கு, எல்லாம் ஆத்மாக்கள் நித்தியம், அந்த ஆத்மாக்களுக்கு எல்லாம் உய்கைக்கு 6 உஜ்ஜீவன உபாயம் என்று நிச்சயித்து
அணை அத்திருவடிகளை ஆசிரிக்க பாருங்கள் அப்படின்னு சொல்றது மணவாள மாமணிகள் நமக்கு சொல்ற உபதேசம் அது. ஆழ்வார் பகவான் நமக்கு மோட்சம் கொடுக்க சித்தமா இருக்கார், எனக்கு மட்டும் இல்லாம 21 தலைமுறைகளுக்கும் மோட்சம் கூட சித்தமா இருக்கார் அப்படின்னு சொல்ற மணவாள் ஆழ்வார், அவர் திருவடி தாமரைகளே நமக்கு பிராபியம் உஜ்ஜீவனம் என்று இருங்கோள் அப்படின்னு சொல்ற. ஏன்னா அப்படின்னு நமக்கு மோட்சம் கொடுக்க பெருமாள், அவ்வளவுதான் என்று ஆசிரிப்பாயாக என்று சொல்றது அவதாரிக்கை. 17ஆம் பாட்டு. கேசவனால் இதில் கீழ்மேல் உண்டானவர்கள் எல்லாரும் தம்முடைய சம்பந்தத்தாலே பகவத் தாஸ்ய சம்பத்தை லபித்தார்கள் என்று கிருஷ்ணராய் பேசுகிற பாசுரத்தை அனுவதித்து அருளி செய்கிறார். இது எங்கனே எப்படி கீழ்மேல் உண்டான எல்லாரும் 21 தலைமுறைகளுக்கும் பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு பகவான் நமக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னா பகவத் தாஸ்ய லாபம், பகவத் தாஸ்ய லாபத்தை கொடுக்கிறார் பெருமாள் அப்படிங்கிறத பாடுறார். எப்படி அப்படின்னா எங்கனையெனில் கீழ் தம் அளவில் உண்டான உகப்பு தம் ஒருவர் அளவும் இன்னி சுவரிடுக எண்ணிக்கே, தங்கிட்ட மட்டும் நிக்காம பகவான் ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த அனுகிரகம் ஆழ்வார் நிக்கிறதா அப்படின்னா நிக்கல. எப்படின்னா நமக்கு ஒரு குழந்தைய பிடிக்கும், ரொம்ப அழகா இருக்கு குழந்தை, ரொம்ப சமத்தா இருக்கு அந்த குழந்தை, நம்ம குழந்தை அப்படின்னா அந்த குழந்தை விளையாட்டு சாமான்கள் பிடிக்கும், அது ஓட்டுற சைக்கிள் பிடிக்கும், அது ஏறி போற பஸ் பிடிக்கும், அது போற சேர ஸ்கூல் பிடிக்கும், அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும் நமக்கு. இப்படி அந்த குழந்தை மேல இருக்க பிரீத்தி மத்த இதர விஷயங்களும் பாயறது இல்லையா, அந்த மாதிரி பகவானுக்கு ஆழ்வ மேல எவ்வளவு பிரீத்தி அப்படின்னா 21 தலைமுறைகளுக்கு ஆழ்வாருக்கு என்ன அனுகிரகம் பகவான் பண்றானோ அந்த அனுகிரகத்தை அவர் அடியார்களுக்கும் பண்றான் பகவான். அதான் சொல்ற சுவரடிகை இன்னைக்கே தம்முடைய சம்பந்தி அளவும் யமர் கீழ் மேல் எழுபிறப்பும் விடியா வெண் நரகத்து என்னும் சேர்தல் மாறினரே என்கிற விரோதி நிவிருத்தி அளவு மன்னிக்கே. இதுதான் 2, 6, 7 பாசனம். முடியாத நினைக்கேடி நீ உலக முழுண்டாய் உகந்து வந்து அடியனுள் புகுந்தான் அகல்வானும் அல்லனினி. சிறியா நோய்கள் எல்லாம் திறந்து எமர் கீழ்மேல் எழுவிறப்பும் விடியா வெண்ணரகத்து என்னும் சேர்தல் மாறினரே அப்படின்னு அங்க சங்கதி 2, 6, 7 அப்படி மாறினார் என்கிற விரோத நிவிருத்தி அளவு மன்னிக்கு. அது விரோத நிவிருத்தி மட்டும் சொன்னது அந்த பாசுரம். அதுக்கு மேல பகவான் என்ன பண்றார், பலத்திலும் வெள்ளமிடலை எரிகிறபடியை கண்டு என்ன பண்றார் அப்படின்னா விரோதி நிவர்த்தனம் பண்ணா போருமா, பசி போச்சு, உடம்பு சரியில்லை, ஜுரமா இருந்தது, மாத்திரை டாக்டர் போனோம், மாத்திரை கொடுத்தார், உடம்பு சரியா போச்சு. ஆனா அப்புறம் பசிக்கு சக்கரை பொங்கல்னா ஐயா எங்கிட்ட நான் டாக்டர் எனக்கு தெரியாது அப்படின்ற டாக்டர் அப்படி கிடையாது. அனிஷ்ட நிவர்த்தி பண்ணி இஷ்ட பிராப்தி கொடுக்கிறார். அந்த அனிஷ்ட நிவர்த்தி பண்ணது 2, 6, 7, இஷ்ட பிராப்தி கொடுக்கிறது 2, 7 இந்த இந்த திருவாய்மொழி. என்னும் மாப்பேஷ யதாதவ என்னும்படி ஒருவனுடைய வியாமோகம் இருக்கும்படியே என்று வித்தராய் இப்படி தமக்கு கிடைக்கிறதெல்லாம் தன்னுடைய அடியார்களுக்கு கொடுக்கிறான பகவான் என்று தம்மை இப்படி சபரிகரமாக விஷயீகரிக்கைக்கு அடியான அவன் குணச்சேஷ்டிதங்களை திரு துவாதசநாம முகத்தாலே பேசி அனுபவித்து அவனுடைய இந்த மாதிரி ஒரு அற்புதமான குணத்தை 12 திருநாமங்கள் கேசவன் முதலான திருநாமங்கள் அனுபவித்து பிரீத்தராகிற கேசவன் தமரில் அர்த்தத்தை கேசவனால் எந்த மாதிரிகள் இத்தியாதியான அருளி செய்கிறார் மணவாள மாமணிகள். ஆக அந்த பதிகம் 2, 7 கேசவன் தமர் இருக்கிற பதிகத்தை இதுல ஆழ்வார் மணவாள மாமணிகள் இந்த பாசனத்தை வச்சிருக்கார். இதுக்கு அவதாரிகை மேல வியாக்கியானம். கேசவனால் எந்த மாதிரிகள் கீழ்மை எழுபிறப்பும் தேசடைந்தார் என்று சிறந்துரைக்க எம்பிரான் எம்மான் நாராயணனாலே கீழ்மேல் எழுபிறப்பும்
கேசவன் தமரானார்கள் மா சரிது பெற்று அத்தாலே நம்மையுடைய வாழ்வு வாய்க்கின்னவா என்று என்று அத்தை நினைக்கிறது. கேசவனால் தமர்கள், அதாவது கேசவன் தமர் கீழ்மேல் எமர் ஏழ் எழுபெருப்பும் மா சதிரிது பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்னவா ஈசன் என் கருமாணிக்கம் என் செங்கோல கண்ணன் விண்ணோ நாயகன் எம்பெருமான் எம்மான் நாராயணனாலே அப்படிங்கிற பாசுரம், முதல் பாசுரம் 2:7:1. அந்த பாசுரத்தை அனுவதித்து கேசவன் அவன் என்னுடைய தமர்கள் 21 தமர்களுக்கு தலைமுறைகளை எனக்கு கொடுத்த வாய்க்கு வாய்க்கின்னவா அவர்களுக்கு எனக்கு என்ன கொடுக்கிற பெருமாள் அப்படின்னா இப்படிப்பட்ட திருவாய்மொழி எழுதுற அற்புதமான கைங்கரியத்தை கொடுத்திருக்கார். இந்த உலகத்துல இருந்துட்டே கைங்கறி கொடுக்கிறார். இந்த மாதிரி தன்னுடைய ஆழ்வார் தன்னுடைய அந்த 21 தலைமுறைகள் இருக்கிற சம்பந்திகளுக்கும் பகவானுடைய நிர்ஹேது கிருபையால அவனுக்கு அடிமை செய்யும் கைங்கரியத்தை, அவனுக்கு அடிமை செய்வதை அவன் அடியார்களுக்கு, ஆழ்வார் அடியார்களுக்கு கொடுக்கிறான் அப்படிங்கிற அந்த ஆச்சரியமான விஷயம். அதை நினைச்சு பாடுறார் இந்த பதிகம். ஜெகத்காரண கேசவனா எந்தமார்கள் ஜெகத்காரண போதனாய் விரோதி நிராசனம் நிராகரணம் பண்ணுபவனாய் பிரசஸ்த கேசபானுமாய் அவனாலே. அதாவது கேசவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அருளி செய்கிறார். இங்க 3 அர்த்தங்கள் தெரிவிக்கிறார். ஜெகத்காரண பூதன் அப்படின்னு ஒண்ணு, விரோதி நிராகரணம் பண்ணுபவன் அப்படின்னு ஒண்ணு, பிரசஸ்த கேசபாசன் அப்படின்னு. ஜெகத்காரண போதன் எப்படி அப்படின்னா ககிதி பிரம்மணோ நாம ஈஷோகம் சர்வதேகினாம். இது சிவபெருமான் சொல்றது. பெருமானே, சிவன் நாராயணனே, உனக்கு கேசவன் ஏன் பேரு தெரியுமா? ஏன்னா ககிதி பிரம்மணோ நாம க அப்படின்னா பிரம்மா, க இதி பிரம்மணோ நாம, கனா பிரம்மா. ஈஷ கேசவன்னா க ஈஷன்னு வச்சுக்கோங்க. சோ ஈஷ அப்படின்னா நான், ஈஷ அகம் சர்வதேகினா எல்லா தேவர்களுக்கும் நான் தலைவன், ஈசோகம். அது கைதி பிரம்மனோ ஈசானம் சர்வதேகினா ஆவாம் தவாங்கே ஸ்மிருதோ கேசவ நாமவான். நாங்க 2 பேருமே ஆவாம் தவாங்கே ஸ்மிருதோ, உங்களுடைய திருமேனியில 2 பேரும் இருக்கும். அதனால காவும் இருக்கார், ஈசனும் இருக்கார். இந்த க ஈசன் 2 பேரும், பிரம்மா ஈஸ்வரன் 2 பேருமே தன் திருமையில வச்சுட்டு இருக்கிறதுனால உனக்கு கேசவன் அப்படின்னு திருநாமம். அதான் ஜெகத்கார். அவர் யாரு அப்படின்னா பிரம்மாவையே படைச்சவர். பிரம்மாங்க யாரு? உலகத்தை படைத்தவர். ஆக ஜெகத்துக்கே காரணமான பிரம்மா, அந்த பிரம்மாவுக்கும் காரணமான பெருமாள் ஜெகத்காரண பூதன். அதுக்கு மேல விரோதி நிராகரணம் பண்ணுபவர் கேசி ஹந்தா இது கேசகா. கேசிங்கிற வாசுரன், அவனை நிராகரணம் பண்ணவர் பகவான். அதனால விரோதி நிராகரணம் பண்ணவர். அதுக்கு மேல பிரசஸ்த கேசவாசன், கேசங்கள் அற்புதமா இருக்கும் கூந்தல் பகவானுக்கு, அதனால கேசவன் பேர். இப்படி பிரசஸ்த கேசபானமான அவனாலே மதியர் தேசமடைந்தார் என்று தேஜஸை பிராப்தனார் என்று கேசவன் தமர் ஆகையாலே இவர்களுக்கு தேசு. கேசவன் தமர்களா இருக்கிறதா இவர்களுக்கு தேஜஸ். தாசியம் மீதே ஆத்மாவுக்கு தேஜஸ்கரமாவது. தாசியம் தானே ஆழ்வாழ் அந்த ஜீவாத்மா. ஏன்னா ஜீவாத்மாங்கிறது என்னது? ஞானமயன், ஆனந்தமயன். அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு மேல பகவானுக்கு சேஷப்பட்டவன், இதுதான் முக்கியம். இது தாசியம். தாசியமா இருக்கன்னா நான் கைகறி பண்ணணும் பெருமாளுக்கு. அந்த அப்பதான் சொரூபம் நிற்கும். அந்த தாசியமே ஆத்மாவுக்கு தேஜஸ்கரமாவது. அதனால தேசமடைந்தார். தேசடைகிறதுனா என்னன்னா பகவானுக்கு கைங்கரிய பரணம். அதுதான் தேசடையாது. அத பகவான் மட்டும் இல்லாம பாகவதர்கள் ஆச்சாரியர்கள் கைங்கரிய பரணத்துக்கு வச்சுக்கணும். அத்தை தம்மோட்டை சம்பந்தத்தாலே கீழ்மேல் உண்டான சம்பந்தி பரம்பரையில் உள்ளவர்களுக்கு எல்லாருக்கும் லபித்தார்கள் என்று. எனக்கு மட்டும் இல்லாம அந்த சேஷத்துவம் நமக்கு மட்டும் லபிக்க இல்லாம, அது நமக்கு மட்டும் கிடைக்காம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இந்த தமர்கள் எல்லாரும் கிடைச்சது அப்படின்னு அந்த உபகார கௌரவத்தாலே அதுல சந்தோஷப்பட்டு
அவன் குணச்சேஷ்டிதங்களுக்கு வாச்சகமாய், அவன் பகவான் குணத்தையும் சேஷ்டிதங்களையும் சொல்றது எது அப்படின்னா பகவான் திருநாமங்கள். அந்த வாச்சகமாய் வைஷ்ணவத்வ சிங்கமாய் கேசவன். நம்ம திருமண கட்சியே துவாதச பொன்றம் எடுத்துக்கணும். கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திருவிக்கிர, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதர அப்படின்னு 12 இடங்கள்ல நம்ம உடம்புல எடுத்துக்கணும் பகவான் திருநாமத்தை. அப்போ இந்த நாமங்கள் சொல்றோமே அதை சொல்றாருங்க. வைஷ்ணவத்துவ சின்னம், அதான் திருமண் சிங்கமாய் அத சொல்றது கேசவ நாராயண அப்படிங்கிற அந்த 12 திருநாமங்கள் என்று இத்வாதச நாமத்தை பேசி அனுபவித்து கிருஷ்ணராய். ஆழ்வார் ரொம்ப சந்தோஷப்படுறார் இந்த பகவான் நாமங்களை பத்தி பேசி. அத்தை இப்படி நன்னாக அருளி செய்த, அப்படிப்பட்ட நன்னா அருளி செய்த ஆழ்வார் வீசுபுகழ் மாறன். அந்த பகவான் இந்த நம்மாழ்வார் சம்பந்திகளளவும் வைஷ்ணவத்தம் ஏறி பாயும்படியான வைபவத்தால் வந்த பிரச்சுரமான வீசுபுகழ். மாறன் எப்படி வீசுபுகழ் இருக்கு அப்படின்னா சம்பந்த அளவுக்கும் வைஷ்ணவத்தம் ஏறி பாய்கிறது அப்படின்னு சந்தோஷம். அந்த புகழ் பெற்ற ஆழ்வார் மலரடியே மண்ணுயிர்க்கெல்லாம் ஒய்கைக்கு புஷ்பம் போன்ற திருவடிகளே நித்தியமான ஆத்மாக்களுக்கு எல்லாம் உஜ்ஜீவிக்கைக்கு உச்சித உபாயம் என்ன. அந்த ஆழ்வாருக்கு எப்படி பகவான் திருவடி தாமரைகள் உச்சிதமோ அது மாதிரி நம்மளோட திருவடி தாமரைகளை நமக்கு உச்சிதம் அப்படின்னு நெஞ்சே அணை. அவர்களிலே ஒருவனாய், அந்த தமர்கள்ல ஒருவனாய் அம்சம் பெறும்படியான எனக்கு உபகரணமாய் சௌமனசம் உள்ள மனசே பிரசூன சமமான திருவடிகளை. பிரசூனம்னா பூ, ஒரு பூ மாதிரி திருவடி தாமரைகள் ஆழ்வாருக்கு. அந்த ஆழ்வார் திருவடி தாமரைகளை நீயும் சமாஷணயமாய் பண்ணு அப்படின்னு மணவாள மாமனிகள் சாதிச்சுக்கிறாருங்க. ஆச்சரியமான பாசுரம். இதுக்கு மேல இந்த இது முதல் பாசுரத்தை எடுத்து, அதாவது கேசவ 2:7:1 அந்த பாசுரத்தை வச்சு இங்க மணவாள மாமனிகள் இந்த பாசுரம் அமைச்சிருக்காருங்க 17வது பாசுரத்தை. ஆனா மற்ற பாசுரங்களும் இது அன்மயம் அப்படின்னு மேல காமிச்சிருக்கார். அதுக்கு மேல அடுத்த பாசுரம் அணைந்தவர்கள் தம்முடனே ஆயனருள் காலாம் குணந்தனையை கொண்டு உலகை கூட்ட இணங்கி மிக மாசு உபதேசம் செய் மாறன் மலரடியே வீசுபுகழ் எம்மா வீடு. இப்போ 2:7 திருவாய்மொழி பதிகத்துல பகவான் ஆழ்வாருக்கும் அவருடைய 21 தலைமுறைகளுக்கும் சம்பந்திகளுக்கும் மோட்சம் அளிக்க சித்தமா இருக்கிறார் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். அப்போ நம்மள பாக்குற சம்சாரிகளா, நித்திய சம்சாரிகளா இருக்கு. இப்படி இருக்க நமக்கு இந்த சம்சாரிகளுக்கு உஜ்ஜீவன் என்ன பண்றது? கர்மயோகம் தெரியாது, ஞான யோகம் தெரியாது, பக்தி யோகம் தெரியவே தெரியாது, பகவானை சேவிக்கவும் தெரியல, சேஷத்துவம் தெரியாது, பார்த்தந்திரம் தெரியாது. இப்படி இருக்கிற அறிவில் ஒன்னில்லா, அறிவினால் குறைவொன்னில்லா அகங்கால தவறு அறிய இப்படி இருக்கும். நம்ம கஷ்டப்படணும். அறிவு இல்ல, இதெல்லாம் தெரியலன்னு கூட வருத்தமும் உண்டு நமக்கு. பிராபியம் எது பிராபகம் எதுன்னு தெரியல, தெரியலேன்னு வருத்தமும் இல்லை. அப்படிக்கு நம்மளை பார்த்து இவர்களுக்கு உச்சிதமான வழி எது அப்படின்னா, ரொம்ப வழினா மோட்சம் போறதுக்கு வழி எது அப்படின்னா, ஆழ்வார் நினைக்கிறார் நம்மளோட சம்பந்தம் ஏற்படுத்திட்டான்னா பகவான் அவனுக்கு கொடுத்துருவான். அப்பதான் பார்த்த கேசவன் தமர்ல பார்த்தோமே, கேசவன் தமர்ல ஆழ்வார சம்பந்திகளுக்கு பகவான் கொடுக்கிற மோட்சம். அதை பார்த்து ஆழ்வார் சொல்றார், என் கூட சம்பந்தம் எடுத்துட்டு இருங்கோ, உங்களுக்கு மோட்சம் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஆழ்வார் இந்த பதிகத்துல. அதை அனுமதித்து இந்த அந்த அணைந்தவர்கள் தம்முடனேங்கிற மணவாளமணில் பாசனம் அமைக்கிறார். அணைந்தவர்கள் பதவுரை அணைந்தவர்கள் தம்முடனே சர்வேஸ்வரனை கிட்டி அடிமை செய்கிற நித்திய சூரிகளுடனே. அணைந்தவர்கள் அப்படின்னா நித்து சூரிகள், அவர்களுடனே. இதுக்கு மேல அணைந்தவர்களுக்கு இன்னும் 2 அர்த்தம் சொல்ல போற மேல அதை பார்ப்போம்.
ஆயன் அருள் காளாம் கண்ணனுடைய கிருபைக்கு விஷயமாம்படியாக குண குணங்களே குணந்தனை கொண்டு மோட்ச பிரதத்துவம் அப்படிங்கிற குணம் பகவான்கிட்ட இருக்கு. அந்த குணம் ஒன்னையே கொண்டு திருத்தி உலகை நித்த சம்சாரிகளை கூட்ட நித்த சுருக்களோட சேர்க்க. இந்த நித்த சம்சாரிகளா இருக்கும். ஆழ்வாருக்கு ஒரு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு இருக்காரு. என்னன்னா, நித்த சம்சாரிகளை நித்த சூரிகளோட சேர்க்க வேணும் அப்படிங்கிறது. அந்த உலகை கூட்ட மிக இணக்கி மிகவும் பொருந்தி மாசியில் உத்தமத்த உபதேசத்தை செய்தருளின மாறன் ஆழ்வாருடைய என்ன உபதேசம்? என்னோட சேருங்கோ அப்படிங்கிறது உபதேசம். மலரடியே திருவடி தாமரைகளே வீசுபுகள் விக்கியாதமான கீர்த்தியை உடைய எம்மா வீடு சர்வ பிரகாரத்தாலும் மேன்மை உடைய மோக்ஷம். மாமணிகள் சாதிக்கிறார். இப்படி நமக்காக வருந்துகிற ஆழ்வார், அந்த ஆழ்வார் திருவடிகளே எமக்கு பிராப்தியம். 18ஆம் பாட்டு அவதாரிகை அடைந்தவர்கள் தம்முடனே இதில் மோட்ச பிரதத்துவத்தை உபதேசித்த பாசுரத்தை அனுமதித்து அருளி செய்கிறார். இந்த பதிகத்துல மோட்ச பிரதத்துவம், பகவானுக்கு மோட்சம் அளிக்கிற தன்மை உள்ளது அப்படி எங்க அனுபவிக்கிறார் அப்படின்னா, புலனைந்தும் மேவி பொலியந்தும் மேயும் பொரியைந்தும் நீங்கி நலமந்தம் இல்லதோர் நாடு பெறுவி. யாரும் இந்த புலனைந்தும் நீங்கி புலனைந்தும் மேயும் பொரியைந்தும் நீங்கி இந்த புலன்கள்ல வசப்படாம அதுல நீங்கி நலமந்தம் இல்லதோர் நாடு வைகுந்த நாடு அதை பெறணும் அப்படி யார் ஆசைப்படுறீரோ அலமந்தி வி அசுரரை செத்தான் பலமுந்தி சீரின் பணிமின் ஓவாதே. பகவான் திருவடி தாமரைகள்ல படியுங்கோள் அப்படின்னு சொன்ன அந்த பாசுரம் அத முக்கியமா வச்சிருந்து இங்க ஆழ்வார் மோட்ச பதத்துவம் பகவானுக்கு இருக்கு, யார் மோட்சம் போகணும்னு ஆசைப்படுறீரோ பகவான் திருவடிகளை தாமரைகளை சேருங்கோ அப்படின்னு அவன் மோட்ச பதத்துவ சொன்ன பாசுரம் அது. அதை அனுமதித்து இங்க மனமான மொழியில் பாசுரம் பாடுகிறார். இப்படி பகவான் தனக்கும் தம் அடியார்களுக்கும் இந்த நித்திய சம்சாரிகளை இருக்க இந்த அடியார்கள் இவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து பகவான் மோட்சம் கொடுக்க பிரதத்துவத்தை உபதேசிக்க அவன் கொடுக்க சித்தமா இருக்கு, பாரிக்கிறார். அதை பாரிக்கிறதை பார்த்து சம்சாரிகளுக்கு அவனுடைய மோட்ச பிரதத்துவத்தை உபதேசிக்க அவர்கள் அத்தை கார்கடையிட்டுக் கொள்ள. அதாவது ஆழ்வாருக்கும் அவருடைய அடியார்களுக்கும் பகவான் மோட்சம் கொடுக்க சித்தமா இருக்கார். அத ஆழ்வார் சாதிக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இது ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. அதை கார்கடையிட்டு அப்போ ஆழ்வார் நினைக்கிறார், ஐயோ இப்படி இருக்காளே வாழலாம் அப்படி ஆழ்வார் மனசு வருத்தப்பட்டு, ஆனா எனக்காவது கிடைச்சது இது அப்படின்னு ஸ்வலாபத்தை பேசி திருப்தராகிற, அன்னைக்காவது கிடைச்சதே அப்படின்னு தொந்த ஸ்வலாபத்தை பேசி திருப்தராகிற அனைவது அரவணையில் அர்த்தத்தை அணைந்தவர்கள் தம்முடனே என்று அருளி செய்கிறார். அத இங்க 3 விஷயம் காமிக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு, ஆழ்வார் அடியார்களை பார்த்து பகவானுக்கு மோட்ச பிரதத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ என்ன பண்ணுவா அவள்லாம், ஆஹா அப்படியா அப்படின்னு ஆழ்வார அவள்லாம் கேட்பா இல்லையா? அப்ப தமிழர்கள் ஆயிடுவா ஆழ்வார்களுக்கு, அப்போ மோட்சம் கொடுத்துருவா அவளுக்கு அப்படின்னு நினைச்சுன்னு சொல்றா. அது ஒரு பாகம். 2வது, அவாத காற்கடை இடுகிறார்கள். அவ காலில் போட்டு மிதிச்சுட்டா அந்த ஆழ்வா சொன்ன இந்த யுக்திய. அப்ப உஜ்ஜீவன கிடைக்குமா? அவளுக்கு கிடைக்கவே போறதில்ல. அது 2வது. 3வது, அதுக்கு ஆழ்வார் வருந்தி, சரி நமக்காவது பகவான் அனுகிரகம் பண்ணிருக்காரே அப்படின்னு பகவான் நமக்கு பண்ணின அனுகிரகத்தை தன் அடியார்களுக்கும் பண்ணுவதா இருக்கும் அந்த அனுகிரகத்தை நினைச்சு கிருஷ்டராகிறார். அது 3வது. ஆனா மணவாள மாமணிகள் முதல் விஷயத்த இங்க பறக்க சாதிச்சுக்கிறார் இந்த பாசுரத்துல. அணைவது அரவணையில் அணைவது
அணைந்தவர்கள் தம்முடனே அப்படிங்கிற பாசத்துல வியாக்கியானம். அணைந்தவர்கள் தம்முடனே அணைவது அரவணையில் படியே ஸ்ரீ பூமி நீலா சமய நாயகனான அனன்ய போக பரியங்கத்திலே எழுந்தருளி இருக்கிற சர்வேஸ்வரனை கிட்டி அடிமை செய்கிற அனந்த அனந்த பிரமுகரான சூரி சங்கங்களோட கூட்ட எண்ணுதல். அணைவது அணைந்தவர்கள் அப்படின்னா நித்திய சூரிகள், அனந்தகளோட விஸ்வக்சேனர்கள், அதான் அனந்த பிரமுகரான சூரிகள். அப்போ அவர்களுடைய கூட்டணும் அப்படின்னு அது ஒரு அர்த்தம். அணைந்தவர்கள் தம்முடனேன்னா நித்திய சூரிகளை சேர்க்கறதுக்காக. என்னன்னா அன்னைக்கே கேசவன் தமர் என்னும்படி பகவானுடைய தமர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். கீழே அந்தரங்கரானவர்கள் அப்படின்னு பகவான் அந்தரங்க கைங்கரியம் பண்ணுபவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். கூட்ட வேண்டுதல் அப்படி இல்லைன்னா தம்முடனே என்கிறது ஆழ்வார் தம்முடனே என்னவுமா, ஆழ்வாருக்கு தமரா போனாலும் போருமே பகவானுக்கு அவருக்கு மோட்சம் கிடைச்சிடும். ஆக தம்முடனே என்கிறது ஆழ்வார் தம்முடனே என்னவுமாம், தம்முடனே அணைந்தவர்கள் எமர் என்று தாம் அபிமானிக்கும்படியாக தம்மோட அன்மயம் உண்டாம்படி ஆணவம் வந்துடலாம். ஆக அணைந்தவர்கள் தம்முடனே நான் என்ன அப்படின்னா பகவானுக்கு தமர்களா இருக்கிறது, அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதா, ஏன்னா ஆழ்வாருக்கும் தமரா இருக்கிறது அப்படின்னு விஷயம். நித்திய சூரியர்களுக்கு நித்தியர்களோட சேர்றது அப்படின்னு மூணாவது விஷயம். இந்த 3 விஷயங்கள் சாதிச்சிருக்க அனைவரு தம்முடனே. மொத்தத்துல பரமதம் போறது. அப்படிப்பட்டவர்கள் ஆயனருள் காலாம் குணந்தனியை கொண்டு எப்பொருட்கும் இணைவனாம் என்று ஆசிரித்த சுலபனாய் அவதரித்த கிருஷ்ணனுடைய கிருபைக்கு விஷயமாம்படியாக இந்த மோட்சம் பிரதத்துவம் யார்கிட்ட இருக்குன்னா இங்க பிறந்தானே நமக்காக கிருஷ்ணன், அவன்கிட்ட இருக்கு. ஆயன் அப்படின்னா கண்ணபெருமான், அவனுக்கு அருளுக்கு ஆளாம் குணந்தனியே. அந்த பகவான் மோட்ச பிரதத்துவம் கிருஷ்ணனுக்கிட்ட இருக்கு அப்படிங்கிற அந்த குணம், அதாவது கிருஷ்ணனுக்கு மோட்ச பிரதத்துவம் இருக்குங்கிற குணம் தன்னையே கொண்டு என் கண்ணனை நான் கண்டேனே என்றாரிரே. ஏமம் எதனானவன் அவனுடைய மோட்ச பிரதத்துவம் ஆகிற குணம் ஒன்னையே கொண்டு எண்ணுதல். அன்னைக்கே குணங்களையே கொண்டு என்ன பாடமான போது, இப்போ குணந்தன்னை கொண்டு அப்படின்ட்டு 2வது முதல் வார்த்தை. அப்படி இல்லாம குணங்களையே கொண்டுன்னு வச்சிருந்தோம்னா அப்ப குணங்கள்ன்றது தன்மையில வந்திருக்கு. அப்ப குணங்கள் அப்படின்னா மோட்ச பிரதத்துவம் முதலான குணங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறாருங்க. அன்னைக்கே குணங்களையே கொண்டு என்ன பாடமான போது வீடு முதலாம் என்கிற மோட்ச பிரதத்வாதி குணங்களை உபய நிரபேட்சமாக திருத்து வைக்க பரிகரமாக கொண்டு எண்ணுதல். அவதாரத்திலேயே கடைசி இடைச்சி இடையன் தயிர்த்தாழி பூனி மாலாக்காரர் பிணவிருந்து வேண்டிட்டடிசில் இட்டவர்களுக்கு எல்லாம் மோட்சம் கொடுத்தது. கிருஷ்ணாவதாரத்துல மோட்சம் யாருக்கெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் போடுறாரு இங்க பிள்ளரகஞ்சியர். யாருக்கெல்லாம் கொடுத்தாரு கிருஷ்ணாவதாரத்துல? இடைச்சி தயிர் கொடுத்தவர், என்ன ஒரு நாவல் பழம் கொடுத்தவர், இவருக்கெல்லாம் மோட்சம். இடையன் அவன் மோர் கொடுக்குறான். அப்புறம் ததி பாண்டனுக்கும் தயிர் தாழி. அப்புறம் கூனி சந்தனம் கொடுக்க வந்தா கூனி, அவனுக்கு உடனே மோட்சம் கொடுத்துட்டார். மாலாக்காரர் மாலை கொடுக்க வந்தார், மோட்சம் கொடுத்துட்டார். அதுக்கு மேல பிணவிருந்து கண்டாகரணன் பிணவிருந்து இடுறான், அவனுக்கு மோட்சம் கொடுத்தார். வேண்டிட்டு அடிசில் உண்டவர்கள் அது யாருன்னா ரிஷி பத்னிகள். இது நாச்சியார் திருமொழி பாசுரம். வேண்டடிசில் உண்ட போது ஈரங்க பார்க்கும் நெடுநோக்கு கொள்ளும் 10 விலோசனத்துக்கு உய்த்திடுமேன் அப்படிங்கிற பாசுரம். அதுல இந்த ரிஷி பத்னிகள் அவர்களுக்கு மோட்சம் கொடுத்தது. இதுக்கு மேல இப்படி இணைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம் என்று அவதார சாமானியம் வேடன் சாமான்யமாய். இது அவதார சாமான்யா ஒரு ராமனா பிறந்தது. அவன் வேடன், வேடவிச்சி, பக்ஷி, அதான் குகன்,
அப்புறம் இவனுக்கெல்லாம் பக்ஷி, அஹ், அஹ், அப்புறம் குரங்கு, சராசரங்கள் எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுத்து ராமர். அண்ட சராசரங்கள் வைகுந்த தேத்தி அப்படின்னு எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுத்தார் ராமர். அப்படி இருக்கும். ஆனா கூட ஆயனர்களுக்கு என்னதை பார்த்த கிருஷ்ணாவதாரத்திலே ஊன்னி சொல்லிட்டு, ஆனா இந்த பாசுரத்துல கிருஷ்ணாவதாரத்தை பிரதானமா வச்சு கிருஷ்ணனுக்கு மோட்ச பிரதத்துவம் இருக்கு அப்படிங்கிற சொன்ன விஷயம் இது. கச்சலோக கச்சலோகான் அனுத்தமான் அப்படின்னு ராமர் ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்தது. என்னிலே பெருமான் பெரிய உடையாருக்கு பிரசாதித்தது. இப்படி அவதாரத்திலே மோட்ச பிரதத்வாதி குணங்களை கொண்டு திருத்தி, அவதாரத்துல இருக்கிற ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல அதுலயும் முக்கியமா கிருஷ்ண அவதாரத்துல பகவானுக்கு மோட்ச பிரதத்துவம் இருக்கு, அவனை சரணடையுங்கோ அப்படின்னு சொன்ன இந்த அற்புதமான பதிகம். அதை உலகை கூட்ட இணங்கி மிக நித்திய சம்சாரிகளை நித்திய சூரிகளோட கூட்ட. இந்த உலகை கூட்டனா நித்திய சம்சாரிகளா இருக்கிற உலகை நித்திய சூரிகளோட கூட்ட இணங்கி மிக, அதுக்கு ரொம்ப ஆசையா கூட்ட மிகவும் இணங்கி மிகவும் பொருந்தி அவர்கள் துர்கதியை சகிக்க மாட்டாமல் பரம கிருபையோட ஆழ்வார் சம்சாரிகள் துர்கதியை சகிக்க மாட்டாமல் அவர்களோட இணக்கு பார்வை போலே சஜாத்தியதாய் இணங்கி, அவர்களுக்கு அவர்களை போல இன்னொரு மனுஷனா வந்து பிறந்து இணங்கி ஆயனருள் காலாம் அவனுடைய அவன் குணங்களே கொண்டு, அதாவது ஆயனுள் காலாம் குணங்களையே கொண்டு உலகை அணைந்தவர்கள் தம்முடனே கூட்ட மிக இணங்கி என்ன அண்மயம். ஆயன் கிருஷ்ண பரமாத்மா, அவன் அருள் காலம், அவனுடைய அணுக்காக ஆக குணங்களையே கொண்டு, என்ன அருள் அப்படின்னா மோட்ச பிரதத்தம் குணம், அந்த குணத்தை கொண்டு உலகை, உலகேன எந்த உலகை, ஆழ்வாரோட சேர்ந்தவர்கள் அணைந்தவர்கள், அந்த அணைந்தவர்களை அந்த அணைந்தவர்களால் தம்முடைய கூட்ட உலகை ஆழ்வார்க்கு அணைந்தவர்களாக கூட்ட மிக விணங்கி மிக ஆசைப்பட்டு என்ன அன்மயம் மிக இணங்கி மாசில் உபதேசம் செய்மாறன். அதனால மாசில் உபதேசம், எந்த சூதுவாதும் இல்லாத கியாதி லாபங்கள் இல்லாத சுத்தோபதேசத்தை மிகவும் அடுத்தடுத்து பண்ணும் பரிசுத்த ஞானரான ஆழ்வார். அடுத்தடுத்து உபதேசம் பண்றார் ஆழ்வார். இப்படி எதுக்கு அப்படின்னா ஒரு கியாதிக்கோ லாபத்துக்கோ ஒரு பேரு புகழுக்கு ஒண்ணுக்கும் கிடையாது, சுத்தமான உபதேசம். இவர்கள் திருந்தினமேன்னு வெறும் கிருபையால மட்டுமே இருக்கிற அந்த உபதேசம். இணைவனம் எப்பொருட்கும் வீடு முதலாம் என்னும் பிறவி கடல் நீந்துவார்க்கு புனைவன் என்னும் புலனைந்து மெய்யும் பொறியைந்தும் நீங்கி நலமந்தமில்லதோ நாடு புகுவீர் என்னும் பலமுந்தை செய்யில் படிமை நோவாதே என்னுமிரே உபதேசித்தது. இப்படி பலவாறு ஆழ்வார் உபதேசிச்சு மாசில் உபதேசம் செய் மாறன் மலரடியே, இப்படிப்பட்ட எந்தவித கியாதி லாபத்தையும் எதிர்பார்க்காம உபதேசித்த ஆழ்வார். அந்த ஆழ்வார் திருவடி தாமரைகளே இவன் வித உபதேஷ்டாவான ஆழ்வாருடைய புஷ்பஹாச சுகுமாரமான திருவடிகளே வீசு புகழ் எம்மா வீடு. பரமவியோமன் வீடு அப்படிங்கிறது எம்மா வீடு அப்படிங்கிறது பரமபதம், பரமவியோமன். அந்த பரமவியோமமா இருக்கிற பரமபதம் அது எனக்கு என்னது வீசு புகழ் எம்மா வீடு. எது அப்படின்னா ஆழ்வார் திருவடி தாமரைகள் தான். என்ன விக்கியாதமான யசஸை உடைய சர்வ பிரகார விலக்ஷண மோக்ஷம் ஆழ்வாருக்கு செம்மாபாதம் இதே எம்மா வீடு. ஆழ்வாருக்கு பகவானுடைய திருவடி தாமரைகள் மோட்சம், அதுதான் அவருக்கு எம்மா வீடு. ஆனா இவருக்கு மணவாள மாமுனிகளுக்கு மாறன் மல்லடி ஆயித்து. மணவாள மாமுனிகளுக்கு ஆழ்வார் திருவடி தாமரைகள் தான் இங்க மோட்சப்பதம். எப்படி அப்படின்னா மாதா பிதா யுவதயஸ்தனையா விபூதிகி சர்வம் எதேவ நியமேன மதன்மியானாம் ஆத்ய சன்ன குலபதே வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி உளம் பிரணவாமி மூட்னா அப்படின்னு ஆளவந்தார் சாதிச்சாரே.
அந்த விபூதி சர்வம் எதுவுமே எது அப்படின்னா ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம், இந்த நம்மளுடைய திருவடி தாமரைகள் தான் அப்படின்னு ஆளவந்தா சாதிச்ச மாதிரி மணவாள மாமணிகள் இந்த ஆழ்வா திருவடி தாமரை எனக்கு பிராபியம் அப்படின்னு சாதிச்சிருக்க. இதுக்கு மேல அடுத்த பாசுரம் எம்மா வீடு 19வது பாசுரம். எம்மா வீடும் வேண்டா எந்தனக்கு உன் தாளனையே அம்மா அமையும் என ஆய்ந்துரைத்த நம்முடைய வாழ்முதலாம் மாறன் மலத்தரணை சூடி கீழ்மையத்து நெஞ்சே கிளர். பிராப்தி நிஷ்கர்ஷம் பண்ற நம்மாழ்வார் எம்மா வீடு அப்படிங்கிற பதிகத்துல 2:9. பிராப்தி நிஷ்கர்ஷம், நமக்கு வாழ்க்கையில என்ன வேணும், குறிக்கோளன் பிராப்தியம். பல குறிக்கோள்கள் இருந்தாலும் எது சிறந்த குறிக்கோள் அப்படிங்கிற நிஷ்கர்ஷம் பண்ணி அதை அலசி ஆராய்ந்து பகவான் எடுத்து வைக்கிற ஆழ்வார். இந்த பதிகம் ஏன் வருது, ஏன் ஆழ்வார் இந்த பதிகத்தை இப்போ பாடுறார்? 2:7 பகவான் மோட்சம் கொடுக்க சித்தமா இருக்கார் தன்னுடைய அடியார்களுக்கு அப்படின்னு பார்த்தார். 2:8 இந்த பகவான் மோட்ச பிரதத்வன், அதனால என்னோட வந்து சேருங்கோ உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு உபதேசம் பண்ணார் நமக்கு. பகவான் பார்த்துட்டே இருக்கார். 2:7 2:8 மோட்சம் 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 பேசுற ஆழ்வார். அப்போ தன்னுடைய அடியார்களையும் கூப்பிடுற மோட்சத்தை வாங்க வாங்க அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? ஆழ்வாருக்கு மோட்சத்துல விருப்பம் இருக்கு. சரி, ஆழ்வாருக்கு பிடிச்ச மோட்சத்தை நமக்கு ஆழ்வார் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு பகவான் மோட்சம் கொடுக்க சித்தமா இருக்கார் ஆழ்வார். அத பார்த்து ஆழ்வார் சொல்றார், ஐயோ பெருமாளே, என் சொரூபமே போச்சு, என் சொரூபம் போயிட்டு எனக்கு நிக்கவே இல்லை. பகவான் பயந்து போயிட்டார். என்னப்பா, நீ மோட்சம் போகணும்னு ஆசைப்பட்ட, நீ ஆசைப்பட்ட மோட்சத்தை நான் கொடுக்குறேன், இது என்ன தப்பு இல்ல, ஏன் சொரூபம் போச்சுன்னு பயப்படுற நீ அப்படின்னு கேட்டதுக்கு ஆழ்வார் சொல்றார், பெருமாளே, நீர் பார்த்து உமக்கு இந்த ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு நீ பார்த்து கொடுக்கணும் இல்லையா? இந்த சம்சாரத்திலே இருக்கட்டும் அவன் அப்படின்னு நினைச்சனா நீ வைக்கணும். அத உனக்கு என்ன விருப்பமோ அததான் நான் செய்யணுமே தவிர எனக்கு என்ன விருப்பமோ அதை நீ செய்யக்கூடாது. ஏன்னா உனக்கு உன் விருப்பப்பட்டு நடக்கிறதா ஒரு சேஷனோட கர்த்தவியம். ஆண்டானுடைய விருப்பப்பட்டு நடக்கிறதா ஒரு சேஷனுடைய கர்த்தவியம். சேஷிக்கு என்ன விருப்பம் அது அப்படி நடக்கணும். சேஷன் நமக்கெல்லாம் பாருங்க, சமாஷானம் ஆச்சு, பெருமாள் சரணாகதி பண்ணிட்டோம் ஆச்சாரியின் மூலமா. நமக்கு ஒரு வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு, இப்படி வச்சுக்காரு வாழ்க்கை. பெருமாள் போதுக்கு ஒரு மாதிரி வச்சுக்காரு வாழ்க்கைய. இதுதான் பெருமாள் நமக்கு விதிச்சிருக்கிற வாழ்க்கை. இப்படி இருங்கோ அப்படின்னு பெருமாள் நமக்கு நியமித்து இருக்கிறார். இதுக்கு மேல பெருமாளை போய் வற்புறுத்தி அவன் அப்படி இருக்கான நான் இப்படி இருக்கேனே, என்னை நல்லா வைக்க மாட்டேங்கிற, நான் இப்படி எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு மோட்சம் இல்ல லௌகிக விஷயங்களை கேட்டுட்டு இருக்கோம் நம்ம. இங்க பாருங்க எவ்வளவு வித்தியாசம்னு. இதுவே கேட்கக்கூடாது அப்படிங்கிறது ஆழ்வாரோட திருவள்ளுவம் இங்க. ஏன்னா ஆழ்வார் தனக்கு மோட்சம் பிடிக்கும், தனக்கு பிடிக்கும் மோட்சம் அப்படிங்கிறதுக்காக பகவான் கொடுக்கறானே, அதையே வேண்டாம் அப்படிங்கிற தப்பு அப்படிங்கிற ஆழ்வார். என்ன சொல்றாரு அப்போ அப்படின்னா, உமக்கு என்ன வேணுமோ, உமக்கு எதுல பிரியமோ அதபடி என்ன வெயி, நான் அப்படிதான் இருக்கணும். எனக்கே ஆட்சை எக்காலத்தும் என்ன என் மனக்கே வந்து இடைவீடி நிமன்னி தனக்கேயாக எனை கொள்ளும். தனக்குன்னா பகவானுக்கு, பகவானுக்காக எனை கொள்ளும். என்ன ஆழ்வானாக என்ன கொள்ளணும், எனக்கே கண்ணனை யான். இதுதான் எனக்கு வேண்டிய சிறப்பு. இதுதான் பகவான் ஆழ்வாருக்கு என்ன வேணும்னு கேட்டு ஆழ்வார் கொடுக்கறது இல்ல. சேஷத்துவம் பாரதந்திரியம். பாரதந்திரியம் என்னது அப்படின்னா, பகவான் ஆழ்வார் எப்படி வைக்கணும்னு நினைக்கிறானோ அப்படி ஆழ்வார் பகவான் நினைக்கிறார். ஆழ்வார் இப்போ சம்சாரத்துல இருக்கட்டும், இவனுங்க உஜ்ஜீவனம் பண்றதுக்காக பாசுரங்கள் பாடி முடிக்கட்டும், அப்புறம் கூட்டின்னு போனோம். சரி, ஆழ்வார் இருக்கார்.
நாளைக்கே கிளம்பி கிளம்பி போலாம் அப்படின்ட்டாருன்னா கிளம்ப வேண்டியதான். சூழ் வீசும் பனிமுகில் தூரியம் முழக்கின அப்படின்னு கிளம்பி போக வேண்டியதான். இதுதான் பாரதந்திரியம். ஏன்னா ஸ்வத்தம் ஆத்மனி சஞ்சாத்தம், ஸ்வத்து நம்மலாம் பகவானுக்கு. இந்த ஸ்வத்தம்ங்கிறது ஆத்மனி சஞ்சாத்தம், சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம். சுவாமித்வம் பிரம்மத்துக்கிட்ட தான் இருக்கு. இப்பதான் ஸ்வத்து. அத அந்த ஸ்வரூபம் நன்னா ஒளி விடுகிற ஆழ்வார் ஆச்சரியமா பிராபியத்தை நிஷ்கர்ஷனம் பண்றார். என்ன அப்படின்னா, பகவானுக்கு பாரதந்திரியமே எனக்கு பிராப்தியம். அவன் என்ன சொல்லி என்ன வைக்கிறானோ அங்கதான் நான் இருக்கணும். இத நீ என்னை காப்பாத்தி கொடு பெருமாளே அப்படின்னு சொல்றார். ஆக எனக்கு மோட்சம் எனக்கு கொடுக்க, எதுக்கு மோட்சம் வேண்டாம் எனக்கு. எம்மா வீட்டு திரும்பும் செப்பம் நீ செம்மா பாதபர்ப்பு தலை சேர்த்து ஒல்லை அப்படின்ற ஆழ்வார். எம்மா வீட்டு திரும்பும் செப்பம், எம்மா வீடுங்கிறது மோட்சம். அந்த மோட்சமும் நான் கேட்க மாட்டேன், திரும்பும் செப்பம். அப்ப என்ன வேணும் உமக்கு? சம்சாரத்துல இருக்க மாட்டேன் அழறீர், சரி மோட்சமும் வேணாட்டி அப்ப என்ன வேணும் அப்படின்னா, நீ செம்மா பாதபர்ப்பு தலை சேர்த்து உன் திருவிழி தாமரைகளை என் தலையில வெய்யும். திவிவா புவிவா மமாஸ்து வாசக நரகேவா நரகாந்தக பிரகாமம் அவதீரித்த சாரதார பிந்தோ சரணோ தே மரணேபி சிந்தையாமின்னு குலசேகர பாடியிருக்காரு இதே விஷயத்த. ஏன்னா உலகத்துல வெய்யி திவிவா புவிவா, தேவலோகத்துல வெய்யி, இந்த லோகத்துல வெய்யி, பரவத்துல வெய்யி, நரகத்துல வெய்யி, நரகேவா நரகாந்தக பிரகாமம். பகவானே அவதீரித்த சாரதார விந்தோ உன் திருவடி தாமரைகளை மரணேபி சிந்தையாமி, உன் திருவடி தாமரைகள் நான் சாகர வச்சே கூட என் மனசுல இருக்கணும் அப்படின்னு துளசி வழிபாடுது. அதே அர்த்தம் எங்கேயும். இதுதான் பிராப்பி நிஷ்கர்ஷம். இதுக்கு மேல பதவுரை. அம்மா சுவாமின் எம்மா வீடும் வேண்டா, எல்லா வகையாலும் மேலான மோட்சமும் வேண்டா, எந்தனுக்கு அடியேனுக்கு உன் தாளினையே தேவனுடைய திருவடிகளே அமையும் என போதும் என்று ஆய்ந்து உரைத்த ஆராய்ந்து அருளி செய்தவரும் நம்முடைய வாழ் முதலாம் மாறன், நம்முடைய வாழ்ச்சிக்கு காரணமானவருமான, முதல்ல காரணம் ஆழ்வாருடைய மலர்த்தாளினை திருவிடி தாமரைகளை சூடி சிரசா வகித்து கீழ்மையத்து அதம புருஷார்த்தங்களில் விருப்பமற்று நெஞ்சே மனமே கீழர் மேல் மேலும் கிளர்நடை. அவதாரிகை 19ஆம் பாட்டு எம்மா வீடும். இதில் பிராப்தி நிஷ்கர்ஷம் பண்ணின பாசுரத்தை அனுமதித்தருளி செய்கிறார். எங்கென எண்ணில் பிறர்க்கு அவன் மோட்சப்பிரதன் என்னுமத்தை உபதேசிக்கிற அளவில் முதல் நடுவு இறுதி இவர் மோட்சத்தை சாதித்துக் கொண்டு பேசுகையாலே 2:7 எல்லாம் மோட்சம் மோட்சம் மோட்சம்னு ஆழ்வார் சொன்னதால இவருக்கு மோட்சத்திலே அபேட்சையா இருந்தது என்று ஈஸ்வரன் அத்தை கொடுக்க புக, சரி மோட்சம் பிடிச்சிருக்கு இவருக்கு, மோட்சம் கொடுப்போம் அப்படின்னு கொடுக்க பெருமாள் எத்தனிக்க தமக்கு உகப்பாக தரும் மோட்சமும் அகங்கார கர்ப்பம். ஆச்சரியமான வார்த்தை. பகவானுக்கு உகப்பு என்ன உகப்பு? ஆழ்வாருக்கு உகப்பு மோட்சம் போறது. ஆனா நல்ல முக்கியமா கவனிக்கணும், ஆழ்வாருக்கு மோட்சம் போறதுல விருப்பம் இருக்கு. ஆனா அத முதலா வச்சுட்டு பகவான் மோட்சம் கொடுக்கிறார் அப்படின்னா அது வேண்டாம். தமக்கு உகப்பாக தரும் மோட்சமும் அகங்கார கர்ப்பம். எனக்கு உகப்பா இருக்கு அப்படின்னு பகவான் மோட்சம் கொடுக்கிறாரே, அப்போ அது அகங்கார கர்ப்பித்தம். அது ஆகையாலே அப்புருஷார்த்தம் நிஷ்கர்ஷனம் பிராப்தி நிஷ்கர்ஷம் என்ன ஆச்சரியமா பண்றாரு. அப்புருஷார்த்தம் என்று அத்தை கழித்து பரமபதனாய் சுகிக்கவுமாம், பரமபதஸ்தனாய் சுகிக்கவுமாம், சம்சாரஸ்தனாய் துக்கிக்கவுமாம். அங்க போய் வீட்டுல பெரிய வீட்டுல சந்தோஷமா இருக்கிறதாலும் சரி, சம்சாரத்துல கஷ்டப்படதா இருந்தாலும் சரி, எனக்கு அதில் ஒரு நிர்பந்தம் இல்லை. தேவர்க்கு உறுப்பாகவே எனக்கு வடிவாம்படி பண்ணி அருள வேணும், உமக்கு என்ன இஷ்டமோ அங்க வைக்கணும் என்ன அப்படின்னு
என்று ஸ்வப்பிராபியத்தை நிஷ்கர்ஷிக்கிற. எனக்கு பிராபியம் என்ன பிராபியம்னா உன் திருவடி தாமரைகள் என் பிராபியம். உமக்கு என்ன நீ என்ன ஆசைப்படுறோ அதை தான் நான் செய்யணும். அதான் அப்படி நிஷ்கர்ஷிக்கிறார். எங்கன்னா எம்மா வீட்டில் அர்த்தத்தை எம்மா வீடும் வேண்டா என்று தொடங்கி அருளி செய்கிறார் என்கை. வியாக்கியானம். எம்மா வீடும் வேண்டா என்னதற்கு வேண்டா எந்தனுக்கு உன் தாளனை அம்மா அமையும் என்று ஆய்ந்து உரைத்த. எவ்வகையாலும் விலட்சணமான மோட்சமும் வேண்டா. எம்மா வீடும் வேண்டா. அதுக்கு எவ்வகையான விலட்சணமான மோட்சமும் வேண்டா. சேஷபூதனான எனக்கு. யாருக்குன்னா ஏன் சேஷபூதன், நான் உன்னுடைய கிங்கரன். அப்படி இருக்கிறவனுக்கு எதுவும் வேண்டாம். என்ன வேணும் எனக்கு அப்படின்னா, யாவன்ன சரணம் சிரசா தாரயிஷ்யாமி அப்படிங்கிற ஆச்சரியமான ஸ்லோகம் ராமாயணத்துல. பரதன் ராமர் திருவடி தாமரைகளை என் தலையில வச்சாதான் நான் தரிப்பேன் அப்படின்னு சொல்ற ஆச்சரியமான இடம். யாவன்ன சரணம் பிராத்துஹு பிராதிப வியஞ்சனான்விதௌ சிரசா தாரயிஷ்யாமி ந மே சாந்தி பவிஷ்யதி. யாவத் பிராத்துஹு பகவான் அண்ணனுடைய ராமனுடைய சரணம் திருவடி தாமரைகள் சிரசா தாரயிஷ்யாமி என் தலையில எப்போ நான் தரிக்கிறேனோ அது வரைக்கும் ந மே சாந்தி பவிஷ்யதி எனக்கு சாந்தி கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு பரதன் ராமரை தேடிட்டு போச்சு. அவனுடைய தம்பியா இருக்கிற சொல்றான், சத்ருக்னனுக்கு சொல்றான். அதுக்கு மேல என்னபடி சேஷியான தேவருடைய அங்கு யுகமே அமையும் என்று உபானுகுணமாக முக்தியை ஆயராய்ந்து கலேசர நிஷ்கர்ஷித்து அருளி செய்த. வாய்ந்தென்னு இவ்வர்த்தத்திலே பொருந்தி என்னுமாம். இது எம்மா வீட்டை அடியே தொடங்கி அடியொத்தினபடி. இதுதான் எம்மா வீட்டின் திறமும் செப்பம் அப்படிங்கிற பாசுரத்துல அடியொத்தினபடி இருக்கு. இதுக்கு மேல நின் செம்மா பாதவர்க்கு தலை சேர்த்து என்று தொடங்கி உன் பொன்னடி சேர்த்து என்றிலே தலை கட்டி தான் இருப்பது தானினையே என்கையாலே தனக்கேயாக எனை கொள்ளும் மீதே. தனக்கே எனை கொள்ளும் மீதே எனக்கே கடனை யான் கொள் சிறப்பே அப்படின்னு இந்த ஆழ்வார் எம்மா வீட்டில் எம்மா வீடுங்கிற பாசுரம் இதுல சாதித்தபடி பகவானுடைய திருவிடி தாமரைகள் என் தலைமையில இருக்கணும். அவன் என்ன சொல்றான்னு நினைக்கிறானோ அதுதான் நான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயம் தனக்கையாக எனை கொள்ளும் மீதே என்னது சூச்சிதம். திருமுடியை திருவடிகளுக்கு பாதபீடமாக்குகிறது. திருமுடியை தன்னுடைய ஆழ்வார் தன்னுடைய திருமுடியை பகவான் திருவடிகளுக்கு பாதபீடமாக்குகிறது. அத்தியந்த பாரதந்திரியமே. இதுக்கு மேல நம்முடைய வாழ்முதலாம் மாறன் நம்முடைய சொரூபானுரூபமான சம்பந்தத்துக்கு அடியாம் ஆழ்வார். நம்முடைய இது மாமனிகள் சாதிக்கிறது. நம்முடைய வாழ்முதலாம் மாறன் நம்முடைய சொரூபானுரூபமான சம்பத்துக்கு அடியாம் ஆழ்வார். நமக்கு சம்பத் எது அப்படின்னா சொரூபம் தெரிஞ்சுக்கணும். எது சொரூபம்? பகவானுக்கு சேஷபோதன் சொரூபம். அந்த சொரூபத்துக்கு அனுபவமான சம்பத் எது அப்படின்னா ஆழ்வாருடைய திருவடி தாமரைகள் இருக்கிறது. அப்படி அந்த அடியாம் ஆழ்வாருடைய வாழ்வுக்கு அடி தனியன் வாழ்முதலே. ஆழ்வாருக்கு என்ன வாழ்வு அப்படின்னா பகவான் தான் வாழ்வு, அவன் திருவடி தாமரைகள் வாழ்வு ஆழ்வாருக்கு என்று என்கிற ஈஸ்வரனாய் இருக்கும் அவருக்கு வாழ்வு. இவருடைய மணவாள மாமனிகளுக்கு இவருடைய வாழ்வுக்கு அடி ஆழ்வார். மாமனிகளுக்கு ஆழ்வார் தான் வாழ்வு. அப்படி இருக்கும். மலர்த்தலனை சூடி கோலமாம் என் சென்னிக்கு உன் கமலமன்ன குறைகடலே பாதவர்ப்பு தலை சேர்த்து ஒல்ல என்கிறபடியே செவ்வி சூடுவாரை போலே பூ போன்ற அடியினையை சூடி கீழ்மியத்து நெஞ்சிருக்கிறார் ததிதர சேவையாகிற தாழ்ச்சியாத்து ஆழ்வார் சேவையாலே சத்தை பெற்று மனசே
மயங்காமல் மேன்மேலும் கிளர்ந்து போரு. மத்த இத்தர விஷயங்கள்ல மனசு போக்காம பகவான் திருவடிகளையும் மனசு போக்காம ஆழ்வார் திருவடிகள் தாமரைகளையே நெஞ்சில வச்சுக்கோ மனசே அப்படிங்கிறாரு. இங்க மணவாளம் இங்க கீழ்மைத்து நெஞ்சே சேர் அப்படின்னா கீழ்மையத்து நெஞ்சே கிளர். ஏன்னா ஆச்சரிய அபிமானமே உத்தாரகம் நமக்கெல்லாம். அதனால சொல்றாரு இங்க மாமனிகள் கீழ்மைத்து நெஞ்சே கிளர். அது இதர சேவையாகிற தாழ்ச்சி அற்று ஆழ்வார் சேவை. ஆழ்வார் சேவை அதான் வேண்டிய சேவை. மத்தெல்லாம் இதர சேவை. அப்படின்னா பகவான் சேவை இதர சேவை தானே. கைங்கரியம் பண்ணலாம். ஏன்னா ஆழ்வாருக்கு உச்சிதமா இருக்கு அப்படின்னு போங்க கைங்கரியம் பகவானுக்கு. இப்படித்தானே தவிர நம்ம சம்பிரதாயத்துல பகவான் திருவாதனை ஏன் பண்ற அப்படின்னா பகவான் திருவாதம் பண்ணோம் அதான் கரெக்ட் அப்படி சொல்லக்கூடாது. ஆச்சர நியமத்தினால பகவான் திருவாதம் பண்றேன் அப்படி சொல்லுவோம். இதுக்கு மேல 20வது பாசுரம். கேடலிசே கீழுரைத்த பேரு கிடைக்க வானொலிமால் சுவாலிமலைக்கே தளர் வரவை நெஞ்ச வைத்து சேருமெனும் நீடுபுகழ் மாறந்தால் முன் செலுத்துவோம் எம்முடி. இந்த பகவான் ஆழ்வார் சொல்றதை கேட்டுட்டு இருக்க. சரி, இப்போ ஆழ்வாருக்கு மோட்சம் போறதுல விருப்பம் இருக்கோ இல்லையோ நான் கொடுத்து அதாவது ஆழ்வாருக்கு அவருக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்க கூடாது. ஆழ்வார் என்னவா இருக்கணும்? என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது பகவான் நினைக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் ஆழ்வார் இன்னும் உலகத்துல இருக்கணும். ஏன்னா 20 பாசனம் தான் ஆயிருக்கு, 200 பாசனம் தான் ஆயிருக்கு, இன்னும் 800 பாசனம் ஆனோம். ஆழ்வார் இந்த உலகத்தை இருக்கட்டும் அப்படின்னு பகவான் நியமிச்சிட்டார். ஆழ்வார் இந்த உலகத்துல சம்சாரத்துல இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்கு மேல அப்போ ஆனா ஆழ்வார் தவிச்சுட்டு இருக்காரு. கைங்கரியம் பண்ணோம் பெருமாளுக்கு, கைங்கரியம் பண்ணவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த உலகத்திலே இருந்துட்டே பகவானுக்கு கைங்கரியம் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். அது என்ன அப்படின்னா திருமாலிருஞ்சோலமலை அப்படின்னு தெற்கு திருமலை, அங்க போய் கைங்கரியம் பண்ணலாமே அப்படின்னு பகவான் தெற்கு திருமலையை ஆழ்வாருக்கு காமிச்சு கொடுக்க ரொம்ப சந்தோஷமா பாடுறார். அந்த 2:10 அப்படிங்கிற கிளரொலிகள்மை பதிகத்தில் அதை அனுமதித்து மணவாள மாமனிகள் கிளறி சேர் கீழொருத்த பேரு கிடைக்கிற பாசுரம் பாடுற பதவுரை. கிளறி சேர் அதிசயமான ஒளியை உடையதும் கீழ் உரைத்த கீழே சொல்லப்பட்டதுமான பேரு புருஷார்த்தம் கிடைப்பதற்காக வளரொளி மால் நாளுக்கு நாள் வளர்ந்து வருவதான ஒளியை உடைய பெருமான் வர்த்திக்கிற திருமாலிருஞ்சோலைமலைக்கே அதான் வளரொளி மால் சோலைமலைக்கே தளர் வரவே தளர்ச்சி இல்லாமல் நெஞ்சை வைத்து மனசை வைத்து சேருமெனும் போய் சேருங்கோள் என் அருளி செய்ய ஈடுபுகழ் பெரும்புகழ் உடைய மாறன் ஆழ்வாருடைய திருவடி தாவணிகள் முன்பே எம்முடைய தலையை செலுத்துவோம் வைக்க கடவோம். அவதாரிகை 20ஆம் பாட்டு கிளரொலி சேர். இதில் சர்வ பிரகாரத்தாலும் திருமலையை ஆசிரியிக்கையே புருஷார்த்தம் சாதனம் என்று உபதேசம் பண்ணுகிற பாசுரத்தை அனுமதித்து அருளி செய்கிறார். முதல் பாசுரம் கேடரொலிகளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரளம் பொழில் மாலினஞ்சோலை தளர் விலதாகில் சார்பது சதிரே. அந்த திருமலையே சார்பது சதிர் அப்படின்னு நம்மாழ்வார் பாடினாரே, அதை அனுமதித்து இங்க பாசுரம் பாடுறார், அனுமதி செய்கிறார். அன்னிக்கே ஸ்வயம் புருஷார்த்தமாக அனுபவிக்கிற பிரகாரத்தை அனுபவிச்சேன். அதான் இப்போ தனக்கு புருஷார்த்தம் என்ன அப்படின்னா பகவான் கைங்கரியம் பண்றது. ஆனா உலகத்தை வச்சிருக்காரு இங்க. அப்ப எப்படி கைங்கரியம் பண்றது அப்படின்னா பகவான் காமிச்சு கொடுக்குறாரு, தெற்கு திருமலை எப்ப கைங்கரியம் பண்ணு அப்படின்னு. அதை அனுபவித்து அதை நினைச்சு இங்க இந்த 10 பாசுரங்கள் பாடுறேன் அப்படிங்க அதுவும் சொல்றாரு. இங்க என்னவுமாம் எங்கனே எண்ணில் அத விளக்கிறார். இப்போ எம்மா வீட்டில் ஸ்வப்பிராபியத்தை நிஷ்கரிக்கிற அளவில் ஒல்லை ஒல்லை என்று இவர் துரிக்க புக்கவாரே. எம்மா வீட்டுல எனக்கு உடனே இப்ப கூட்டின்னு வேணும், எனக்கு கைகுறி கூடு இப்பவே கொடு, தலை சேர்த்து ஒல்லை அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. அப்போ ஆழ்வாருக்கு பகவான் கிட்ட கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை, அது தெரியுது பகவானுக்கு. ஒல்லை ஒல்லை சொன்னதுனால
என்று இவர் துவரிக்க புக்கவாறே இவர் துறைக்கு அனுகுணமாக இங்கே இவ்வுடம்போடே கிட்டி அடிமை செய்யலாம்படி தெற்கு திறமையில் தான் இருக்கிறபடியை. பரமதம் போறதுக்கு உடம்போட போக முடியாது. ஆனா பகவானுக்கு இவரை இங்க வைக்கணும்னு ஆசை. ஆழ்வார் சொல்லிட்டார், எனக்கு நீ எங்க வைக்கணும் ஆசைப்பட்டு அங்க வெய்ய அப்படின்ட்டு. பகவான் இங்க வைக்கணும்னு ஆசை ஆழ்வார, அதனால இங்க வச்சு, ஆனா அவர் துவரிக்கிறபடியாலே அவருக்கு இந்த உலகத்திலேயே இந்த உடம்போடையே கைங்க எங்க பண்ணலாம் அப்படின்னா தெற்கு திருமலையில் நான் நிற்கிறபடியே இருக்க காட்டி கொடுக்க அத்தை அனுசந்தித்து அவனிலும் அவனுகந்த வர்த்திக்கிற தேசமே பிராபியம். பகவான் காமிச்சு கொடுத்த நான் நிற்கிறேன் இங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆஹா, பகவானே ரொம்ப ஆசைப்பட்டு இந்த உலகத்துல வந்து தெற்கு திருமலையில் நிற்கிறானே, அப்போ அந்த திருமலைக்கு எவ்வளவு பேர் அப்படின்னு அந்த தேசமே பிராபியம், அப்படிப்பட்ட தெற்கு திருமலையே பிராபியம் என்று நினைத்து திருமலை ஆழ்வார் தெற்கு இந்த திருமலை ஜோலமலை அவரை பெரிய ஆதரத்தோடே அனுபவித்து பிரீத்தராய் சம்சாரிகளையும் அங்கே ஆசிரியும் மறுபடியும் நமக்கு உபதேசம் பண்றோம். ஏகாக போறோம், ஏகாமலாம் அவனுக்கு சொல்லிருக்க நம்ம ஆழ்வார், ஐயோ எனக்கு இன்னொரு பிராபியம் கிடைச்சதுப்பா, பகவானே காப்பி கொடுக்கிறாரு தெற்கு திருமலையில, நீங்களும் ஆசிரியுங்க, வாங்க எல்லாம் போலாம் வாங்க அப்படின்னு சம்சாரிகளையும் அங்கே ஆசிரிக்கும்படி பரோபதேசம் பண்ணுகிற கிளறொளி இளமையில் அர்த்தத்தை கிளறொளி சேர் இத்தியாதியாரே அருளி செய்கிறார் நவாலமாம். வியாக்கியானம். கிளறொளி சேர் கீழுரத்து பேரு கிடைக்க அதிசயமான ஔஜ்வல்யத்தை உடைத்தாய் கீழுக்தமான எம்மா வீட்டில் பிராபியமானது லபிக்கைக்காக. எம்மா வீட்டில் பிராபியம் என்னது? பகவான் என்ன ஆசைப்படுறாரோ அங்க இருக்கணும், பகவான் திருவடி தாமரைகளை என் தலையில தரிக்கணும், இதான் பிராபியம். அந்த பிராபியம் கிடைக்கிறதுக்காக கீழுக்த பிராபியம் லபிக்கைக்காக வளரொளிமால் சோலை மலைக்கே பயிலும் சுடலை மூர்த்தியை. வளரொளிமால் அதாவது பகவானுடைய ஒளி எப்படின்னா நாளுகள் வளர்ந்துட்டே போகுமா. வளர் ஒளி மால், மால் பகவான், ஒளிமால் தேஜஸ் உடைய பகவான். தேஜஸ் தெரியும் ஒரே மாதிரி இருக்குமானா இல்ல, நேத்தி கூட இன்னைக்கு நிறைய தேஜஸ் பகவானுக்கு, இனிமேல் நாளைக்கு நிறைய தேஜஸ். ஆக வளரொளி அதான் வளர்ந்துட்டே போகும் தேஜஸ். அதான் வளரொளி மால் சோலைமலைக்கே என்னும்படி கெழொளி மாயோனாய் நாள் செல்ல வளர்ந்து வாரா நின்னுள்ள ஒளியை உடைய சர்வேஸ்வரன் வர்த்திக்கிற திருமாலிருவன் சோலைமலைக்கே சோலைமலைக்கே தளர்வரவே நெஞ்சை வைத்து சேரும். தளர்வரவே நெஞ்சை வைத்து சேரும். ஆசையா போய் சேருங்கோ, பகவான போய் சேருங்கோ, மலைக்கு போங்கோ அப்படின்னு பகவத் ஸ்மரணராகித்யம் ஆகிற அனர்த்தம் எண்ணிக்கை பகவத் ஸ்மரணராகித்யம் அப்படிங்கிறது அனர்த்தம். பகவான சிந்தனம் பண்ணாம இருக்குது பெரிய அனர்த்தம். அப்படி அனர்த்தம் எண்ணிக்கே அவன் வர்த்திக்கிற திருமணியிலே மனசை வைத்து ஆசையுங்கோள். மனசால செய்வீங்கோ, போய் மனசால செய்வீங்கோ, போயும் செய்வீங்கோ, மனசை வைத்து ஆசையுங்கோள் என்று அருளி செய்யும். தளர்வுன்னு அப்படின்னா மனோதௌர்பல்யம். கிளறொளி இளமை என்ன இளமை? உடம்பால இளமை. தளர்வு அப்படிங்கிறது மன தௌர்பல்யம். ஆக மலைக்கு நேர போனோம்னா உடம்பு நன்னா இருக்கணும், அந்த மலைக்கு போய் பெருமாளை சேவிக்கணும், அந்த மலை பிராபியம் நினைக்கணும் அப்படின்னா மனசுல தளர்வு இருக்கக்கூடாது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சாதிக்கிற மாதிரி. நேர போனவங்களுக்கு உடம்பு நன்னா இருக்கணும், அது கிளறொளிமை வேணும். ஆனா இந்த மலையே பிராபியம் நினைக்கிறதுக்கு உங்க நிறைய மனசு வருமா? அப்படி மனசு வரலன்னா அதுதான் தளர்வு. இல்ல அந்த மலையே பிராபியம்னு ஆழ்வார் சாதிக்கிறாரே, அந்த ஒரு விஷயத்துக்காகவே தளர்ச்சியை விட்டுட்டு மலையே பிராபியம் அப்படின்னு அந்த மன தௌர்பல்யம் இல்லாம அது அறவே அது இன்னைக்கே என்னபடி கீழ் பிராபியமான அப்படின்னா திருவடி தாமரைகள் நான் பிராபியம், பகவான் திருவடி தாமரைகள் பிராபியம். அதான் பாதப்பருப்பு
தென்னுயர் பொறுப்பை பிராபகமாக விதித்தபடி. அந்த கீழ் பிராபியம்ங்கிறது பகவான் திருவடி தாமர்கள் பிராபியம். அதுக்கு பிராபகம் எது அப்படின்னா தென்னுயர் பொறுப்புங்கிற திருமாலஞ்சோலமலை அது விதித்தபடி. இது வந்தாட்சியமாகையாலே ஆசைக்கைக்கு அடி உடைத்து, பலமான திருவடி, பலமான மலை அது. அதெல்லாம் ஆசைக்கு அடி உடைத்து சமன்கொள் வீடுதலும் தடம் குன்னமே. இப்படி இந்த திருவானைச்சொல்ல மலை எப்படின்னா சமன்கொள் வீடு தரும் தடம் குன்னம், மோட்ச பிரதத்துவமான இந்த மலை. பகவானே வேணாம்னா மலையே கொடுத்துரும் மோட்சம். இங்க பிராபியம் மலை கிடையாது, பிராபியம் மோட்சம் கிடையாது. பிராபியம் என்ன? பகவானுடைய திருவடி தாமரைகள். அதுதான் இங்க பிராபியம். அந்த பிராபியத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த மலை. இப்படிப்பட்ட நெஞ்சை வைத்து சேரும் எனும், நெஞ்சை வைத்து சேரும் என்கிறதுக்கு மூலம் கிளறொளி இளமை என்கிற பாட்டு. ஏன்னா அதான் சொல்லி கிளறொளி இளமை அப்படின்னு மானச ஸ்ரத்தை மாறுவதற்கு முன்னே மனசுல ஸ்ரத்த வேணும். இந்த பிராபியம், இந்த பகவான் திருவடி தாமர்கள் பிராபியமாக்கு இந்த பிராபியத்தை கொடுக்கறதுக்கான பிராபகம் மலை அப்படிங்கிற மானச ஸ்ரத்தை. அது மாறிடும், எப்போனா மாறும், எப்போனா இருக்கும். அதுக்கு முன்ன போய் என்றிதே அது என்ன, இப்போ காலாட்சேபம் உபன்யாசம் முடிஞ்சதுன்னா அடுத்து வேற வேலையை பார்க்க போவோம், கம்மியாயிடும். அப்படி இல்லாம அது மாறதுக்கு முன்னே என்றிலே அதற்கு அர்த்தமருளை செய்தது உய்துணர்வு என்னும் ஒளிகொள் விளக்கு என்ன கடவதிலே. இந்த மாதிரி சேரும் என்னது கெடுதொழிகிழமை கெடுவதன் முன்னம் என்கிற முதல் பாட்டு பிரதானமாய் போதவிழ் மனைய புகுவது பொருளை என்னும் அளவு. ஆக முதல் பாட்டுல ஆரம்பிச்சு கடைசி பாசனம் வரைக்கும் என்ன சொல்றாருன்னா இந்த மலையே பிராபகம், மலையே அந்த மலையே பிராபகம், பிராபியம் பகவான் திருவடி தாமரைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை அனுவர்த்தித்து இங்க கிளறொளி சேர் கீழுரைத்த கிளறொளி சேர் கீழுரைத்த பேரு கிடைக்க, அதான் பேரு, அந்த பேரு கிடைக்க வளரொளி வால் சோலை மலைக்கு கலர் வருதே. அப்போ இந்த சோலை மலைங்க திருமாலஞ்சோலை மலை தான் இதுக்கு பிராபகம். அந்த மலைக்கு நெஞ்ச வைத்து சேருங்கோள் அப்படின்னு சொல்றார் மாமனிகள். இதுக்கு மேல அதாவது இது சார்வது சதிரே ஏத்தி எழுவது பயனே, அயன்மலை அடைவது அது கருமமே, திருமலை அதுவே அடைவது திறமே, நெறிபடு அதுவே நினைவது நிலமே. இப்படின்னு ஒவ்வொரு பாசுரத்திலையும் மலையை போய் சேருங்கோ, மலைக்கு பக்கத்துலயாவது போய் சேருங்கோ, மலைக்கு பக்கத்துல இருக்க மலையை போய் சேருங்கோ, எல்லாம் மலைக்கு தள்ளிட்டு வெளிய மலை போய் சேருங்கோ, எல்லாம் போற வழி நினைச்சுக்கோங்க அட்லீஸ்ட் அப்படின்னு ஆழ்வார் அந்த மலையோட மலை மட்டும் இல்லாம மலைக்கு பக்கத்துல இருக்க புறமலை அயன்மலை எல்லாத்தையுமே பிராபகமாக்குறார். அதுக்கும் மேல பிரதட்சிணம் குர்வானாக சித்திரகூடம் மகாகிரிம் அப்படின்னு இந்த மலையும் எப்படி சித்திரகூடத்தை பிரதட்சணம் பண்றது அவ்வளவு சிரேஷ்டமோ அது மாதிரி இங்கேயும் இந்த தெற்கு திருமலையும் வலம் செய்தனாலும் மறுவதல் வழக்கே அப்படி சொல்லியிருக்காரு. தொழக்கருவது துணிவது சூதே போதவிழ் மலைய புகுவது பொருளை என்று திருமலையோடு அத்தோடு சேர்ந்து அயன்மலையோடு புறமலையோடு திருப்பதியோடு ஓமொழியோடு போக கடவோம் என்று துணிந்த துணிவோடு அற ஆப்யாந்தர்கதமாய் சுவானுபவ கர்ப்ப பரோபதேசமும் இது முகேன அனுபவித்து இனியதாகிறார். இனிய பிரகாரமும் ஆக இப்படி தெற்கு திருமலை அது பக்கத்துல மலைகள் போறதுக்கான மனசு அதுவும் சேர்த்து எல்லாமே இதுவரைக்கும் முக்கியம். இது பாட்டிலே விவக்ஷிதம். அதுக்கு மேல இதுதான் இங்க ஆச்சாரியர்கிட்ட சூத்திரம் எடுக்கிறதுங்க. இது 4ஆம் பிரகடனத்துல இருக்கு, 220வது சூத்திரம். அதுல பாதியில ஆரம்பிக்கிறது அந்தர்கத குணோபாசனத்தை மதித்து பெருக்கி மூழ்கி அழுங்கி கீழ்மை வலம் சூதும் செய்து இளமை கெடாமல் செய்யும் க்ஷேத்திர வாச சங்கீர்த்தன சங்கீர்த்தன அஞ்சலி பிரதட்சிண கதி சிந்தனாதி அங்கயுக்தம்
ஆக்குகிறாய் இரண்டாம் பத்தில் அப்படின்னு நாயனார் சூத்திரம். இப்படி இந்த என்றே நாயனாரும் நாயனார் உபாய பரமாகவே அருளி செய்தது. இப்ப இது வரைக்கும் பிராபகமா அருளி செய்திருக்கார். அதாவது தெற்கு திருமலைய பிராபகமா அருளி செய்த இடம் இது வரைக்கும். இதுக்கு மேல ஆகையால் திருமலையை பிராபியத்தையாவும் பிராபகத்தையாவும், அதாவது ரெண்டு விஷயமா இருக்குங்க. தெற்கு திருமலை பிராபகம், அதையே பிராபியமா வச்சுக்கணும். தெற்கு திருமலை பிராபியத்தையாவும் பிராபகத்தையாவும் ஆக இருக்கும்படி அருளி செய்த துறையில்லையிலே நெஞ்சை வைத்து சேருவனும் நீடு புகழ் மாறந்தால் இப்படி பரானர்த்தம் கண்டு பரோபதேசம் பண்ணுகையாலே நடுகி போரும் அதாய் அத்தாலே நித்தியமான கஷஸை உடைய ஆழ்வார் திருவடிகளில், அதாவது இந்த நெஞ்சை வைத்து சேருவனும் நீடு புகழ் மாறந்தாள். நீடு புகழ் மாறன், வெறும் மாறன் தானே வர. நீடு புகழ் மாறன் என்ன அப்படின்னா, நமக்காக வருத்தப்பட்டு நம்ம இப்படி அனர்த்தப்பட்டு போறோமே அப்படின்னு வருத்தப்பட்டு நமக்காக பரோபதேசம் பண்ணும் ஆழ்வார், அதான் நீடு புகழ் மாறன். பண்டிகையாலே நடுகி போகுமதாய் ஆத்தாலே நித்தியமான யசஸை உடைய ஆழ்வார் திருவடிகளில் முன் செலுத்துவோம் எம்முடி. அவர் திருவடிகளின் முன்பே நம்முடைய தலை சேரும்படி நடத்துவோம். சிவ ததங்கிரிகுலம் பிரணமான் மூர்த்னா என்ன கடவதிரே. இனி அவர் அடியிலே வேண்டுவது அன்னிக்கே ஆழ்வார் திருவடிகள் நம் சென்னியிலே சேருவதற்கு முன்னமே நாம் முற்பாடாய் முடியை செலுத்துவோம். முன் அப்படின்னு இருக்கு. அது என்னன்னா, ஆழ்வார் நம்ம தலைமையில திருவடி வைக்க போறார். அதுக்கு முன்னாடி நம்ம போய் அவரை பிரார்த்திக்கணும், அவர் திருவடிக்கு நம்ம மேல வைக்கிறதுக்கு அப்படின்ற ஆச்சரியமான இந்த பாசுரம். கடவுளை கீழ்வத்தை பேரு கரைக்க வளரொளி மால் சோலைய மலைக்கே தளர் வரவே நெஞ்ச வைத்து செருமனும் நீடுபுகழ் மாறந்தால் முன் செலுத்துவோம் எம்முடி அப்படின்னு அற்புதமா பாசுரம். இதுவரை இந்த நம்மால் அருளி செய்த திருவாய்மொழி, அது அனுவதித்து மணவாள மாமணிகள் பாடிய திருவாய்மொழி தந்தாதி, அதுல 16வது பாசுரம். அதுலதான் மாஷு ஜக அப்படின்னு சொல்றார் மணவாள மாமணிகள் அப்படின்னு ஆழ்வார் சொல்றத மாணவன் சொல்றார். 16ஆம் பாசுரம் மாஷு ஜக சொன்ன பாசுரம். 17வது பாசுரம் பகவான் ஆழ்வார் அடியார்களுக்கு மோட்சம் கொடுக்க சித்தமா இருக்கார் அப்படின்னு சொல்ற பாசுரம். 18வது பாசுரம் இப்படி மோட்சம் கொடுக்க சித்தமா இருக்காரே உலகத்தார்களே என்னோட வந்து சேருங்கோ, என் தமிழர்களுக்கு மோட்சம் கொடுக்க சித்தமா இருக்கார் பெருமாள் அப்படின்னு உலகத்தாரை அழைச்ச பாசுரம் 18வது பாசுரம். 19வது பாசுரம் ஆழ்வார் அந்த பகவான் கிட்ட பிராபிய நிஷ்கர்ஷம் பண்றது 19வது பாசுரம். இதுக்கு மேல அந்த பிராபியம் பகவான் திருவடி தாமரைகள் தான். அந்த திருவடி தாமரைகளை கொடுக்கிற எந்த இடம் அப்படின்னா தெற்கு திருமலையா இருக்கிற திருமாலிருஞ்சோலை மலை, இதுவே பிராபகம். அந்த திருமலையே பிராபியம் அப்படின்னு 2 விஷயம் சொன்ன விஷயம். இதுதான் 20வது பாசுரம். இல்ல பல குற்றங்கள் இருக்கு, அடைய சமி தருணமாய் பிரார்த்தித்து புன்சக்கிலியம் கேட்டதற்கு கிருத்தஞனாய் இருந்து அப்படின்னு அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமான ஜெயத்துடைய ஸ்ரீமதி ராமானுஜாயம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும்.
எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.